கர்த்தருடைய நாமத்துக்கு நன்றியோடு ஸ்தோத்திரம் செலுத்துகிறேன். I thankfully praise the name of the Lord. கர்த்தருடைய வசனங்கள் கேட்கக்கூடாத பஞ்சகாலம் வரப்போகிறது. The time of famine when we will not hear God's word is to soon come. இந்த நாட்களில், இந்த கிருபையின் நாட்களில் கர்த்தருடைய வசனத்தை நாம் கேட்கும்படி ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிற இந்த தருணங்கள் நமக்கு கொடுக்கப்பட்ட அரிய பாக்கியமாக நாம் நினைக்க வேண்டும். We should consider these opportunities which are God given to us as unique privileges for us to hear God's word today. நான் எப்போதும் நினைப்பதுண்டு, இன்னும் இயேசு என்கிற நாமத்தை ஒரு முறை கூட கேள்விப்படாத ஜனங்கள் ஜீவிக்கிறார்கள். Because there are people who haven't even heard about the name of the Lord Jesus Christ even once in their life till now. ஆனால் அவருடைய நாமத்தை நாம் பலமுறை அதிகமாக ஆழமாக நாம் அறியும்படி கர்த்தர் நமக்கு எவ்வளவோ சந்தர்ப்பங்கள் தந்து வருகிறார். But the Lord has given us frequent opportunities to deeply come to know about the name of the Lord and come to the knowledge of Him. நாம் அதற்கு நன்றி உள்ளவர்களாக இருக்க வேண்டும். For which we need to be thankful to the Lord. கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற இந்த சந்தர்ப்பங்களில் நாம் தேவனிடத்திலிருந்து திட்டவட்டமான ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள வேண்டும். In these opportunities which God has extended to us, we have to receive definite blessings from God. கர்த்தர் சொன்னார், என் சமூகத்துக்கு வரும்போது நீங்கள் வெறுங்கையோடு வர வேண்டாம் என்று சொன்னார். The Lord said, when you come to my presence, you should not come empty-handed. அந்த வசனத்தை நான் வாசிக்கும் போதெல்லாம் எனக்குள் எழும்புகிற ஒரு கேள்வி என்னவென்றால், whenever I read that passage, the question that rises up in me is, என் சமூகத்துக்கு வெறுங்கையோடு வர வேண்டாம் என்று சொன்னவர் அவருடைய சமூகத்திலிருந்து நம்மை வெறுங்கையோடு அனுப்புவாரா? The one who asked us not to come to his presence empty-handed, will he also send us back empty-handed? நிறைவான ஆசீர்வாதங்கள் தந்துதான் நம்மை அனுப்புவார். He will surely fill us up with abundant blessings even as he sends us back. அதை விசுவாசிக்கிற ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். Hallelujah. ஒரு காலம் தேவன் நம்மை இந்த இடத்திலிருந்து வெறுமையாய் அனுப்ப போகிறதில்லை. Never ever is God going to send us back from here empty-handed. நான் இந்த சபைக்கும் சத்தியத்துக்கும் வருவதற்கு முன்னே, before I came to this truth and to this fellowship, சிறு பையனாக இருக்கும்போது, when I was a little boy, நான் எங்க ஊர்ல எங்க கன்வென்ஷன் வைத்தாலும் நாங்கள் இந்த கன்வென்ஷன் போய் பங்கு பெறுவது வழக்கம். It was habitual for me to take part in conventions whenever they were held in my town. நம்முடைய சபையில் உள்ள கூட்டங்கள் மட்டுமல்ல, யார் வந்து வசனம் பேசினாலும் அங்கெல்லாம் போய் உட்காருவோம். Not only attending meetings in the church, whenever there were open meetings like this in conventions, I would be seated there. அந்த நாட்களிலே இந்த சத்தியத்துக்கு நாங்கள் வரவில்லை. Back in those days, we were not members of this fellowship. ஆனால் நான் தேவ சமூகத்திலே போய் உட்காரும் போதெல்லாம், இதுபோல கூட்டங்களிலே தேவ சமூகத்திலே போய் உட்காரும் போதெல்லாம் ரெண்டு காரியங்கள் என்னுடைய ஜீவியத்திலே நான் உணர்ந்து கொண்டேன். ரெண்டு திட்டவட்டமான காரியங்களை உணர்ந்து கொண்டேன். But whenever I went to God's presence in these types of meetings, I realized two important things. முதலாவது, எந்த கூட்டத்தில் போய் உட்கார்ந்தாலும், என்றைக்கு தேவனுடைய சமூகத்தில் போய் உட்கார்ந்தாலும், அங்கே பேசப்படுகிற வார்த்தைகள் என்னுடைய இருதயத்தின் ஆழத்தில் இருக்கிற ஒரு குறைவையாவது வெளிப்படுத்தாமல் இருக்காது. ஏதாவது ஒரு பகுதி என்னுடைய குற்றம் குறைகள் உணர்த்தப்படும். Therefore, whenever I went to the meetings, I would not come back without being convicted at least of one of the shortcomings in my life. அது மனுஷர் யாருக்குமே தெரியாத ஒரு தவறாக இருக்கலாம். ஆனால் தேவ சமூகத்திலே இங்க பேசப்படுகிற வார்த்தைகள் அதை எனக்கு உணர்த்தி தரும். ஒரு கண்ணாடியிலே முகத்தை பார்க்கிறது போல அதை நான் உணர்ந்து கொள்வேன். And it could be a mysterious fault that would remain hidden in my life, but when God's word approaches me and convicts me, it will show me my wrongdoings as I would look at a mirror to see my face. இரண்டாவது, தேவ சமூகத்திலே நான் பெற்றுக்கொள்கிற இன்னொரு அனுபவம், நான் ஒரு விண்ணப்பத்தோடு போவேன். ஒரு குறிப்பிட்ட காரியத்திற்காக ஒரு விண்ணப்பத்தோடு போவேன். And another experience that I would taste in God's presence is when I used to go to God's presence, I would go with a supplication, a petition. கர்த்தருடைய சமூகத்திலே எந்த விண்ணப்பத்தோடு போகிறேனோ அந்த காரியத்தை கர்த்தர் எனக்கு அருளி செய்வார். And the Lord will bring to pass the thing that I would petition God about. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. இந்த இடத்திலே வந்திருக்கிற நீங்களும் கூட ஒரு குறிப்பிட்ட காரியத்தை கர்த்தரிடத்திலே வேண்டிக் கொண்டு ஒரு விண்ணப்பத்தோடு வந்திருப்பீர்கள் என்றால் நிச்சயமாக அந்த விண்ணப்பம் உங்களுக்கு அருளப்படும். Even if you have come here supplicating certain things from your side to the Lord for God to answer them, God will certainly provide an answer for them. பிறவி குருடனை பார்த்து உனக்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்று இயேசு கேட்டார். And to the person who was born blind, Jesus asked him, what do you wish that I should do for you? அவன் உடனே சொன்னான், நான் பார்வை அடைய வேண்டும். And he instantly replied saying, Lord, I should receive my sight. எஸ்தர் ராஜாத்தியே, உனக்கு என்ன வேண்டும் என்று ராஜா கேட்டான். And the king asked his queen Esther, oh Esther, what do you want? உடனே எஸ்தர் பதில் சொன்னாள். And Esther
என் ஜீவன் என் ஜனத்தின் ஜீவன் என்று பதில் சொன்னாள். And Esther's answer was, I need not only my life given back to me, but also my people's life. என் ஜீவன் என் ஜனத்தின் ஜீவன், My own life and my people's life. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. அப்படியே அவளுடைய மன்றாட்டு, And that was her plea. அந்த மன்றாட்டு அவளுக்கு அருளப்பட்டது. And her plea was granted to her. அதுபோல கர்த்தருடைய சமூகத்தில் நீங்கள் என்ன விண்ணப்பத்தோடு வந்திருக்கிறீர்களோ கர்த்தருடைய வசனத்தின் மூலமாக அது உங்களுக்கு அருளப்படும். Therefore, whatever your plea or request is, through the word of God, it will be granted to you. தேவனுடைய வசனம் நம்முடைய வாழ்க்கையின் அனைத்து தேவைகளையும் சந்திக்கிற ஒன்றாக இருக்கிறது. The word of God is that which shall meet all the needs and requirements of our life. எல்லாவற்றையும் திருப்தி செய்கிறதான பூர்த்தி செய்கிற ஒன்றாக இருக்கிறது தேவனுடைய வசனம். The word of God is something that would satisfy completely and totally every need of our life. ஆகையால் தான் தேவனுடைய வசனம் குறைவற்றது என்று வாசிக்கிறோம். That is why we read the word of the Lord never comes short. கர்த்தருடைய வசனம் குறைவற்றது என்று விசுவாசிக்கிறவர்கள் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்கள். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஆமென். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. ஆமென் 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 ஆமென். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மனுக்குலத்தின் தேவனானவர் மட்டுமல்ல, The Lord Jesus Christ is not only the Lord God of mankind. அவர் நமக்கு எல்லாவற்றுக்கும் போதுமானவருமாய் இருக்கிறார். He is also sufficient for all our needs. எல்லாவற்றுக்கும் போதுமானவர் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. The Lord Jesus Christ is an all sufficient God. ஆகையால் தான் உங்களுடைய வாழ்க்கையின் எந்த கோணமானாலும் உங்களுடைய வாழ்க்கையின் எந்த காரியமானாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அதை நிறைவேற்ற வல்லவர். Therefore, whatever issue or matter that relates to your life, it will be met by the Lord. இயேசுவே அதற்கு போதுமானவர். Jesus is all sufficient for that. ஆகையால் நீங்கள் இயேசு என்று சொன்னால் போதும், உங்களுக்கு எல்லாம் ஜெயமாக மாறும். Therefore, it would suffice if you just mention the name Jesus and everything will be changed and it will be provided. இயேசுவே என்று நீங்கள் சொன்னால் போதும், உங்களுடைய எந்த காரியமும் வாய்க்கும். It would just suffice if you cry out Jesus and whatever you ask for will prosper. கொஞ்ச நாளைக்கு முன்னால ஒரு சகோதரன் எனக்கு ஃபோன் பண்ணார், லண்டன்ல இருந்து. In the recent past there was a brother who called me up from London. அவர் சொன்னார், என்னை கர்த்தர் ஒரு ஆபத்திலிருந்து விடுதலை ஆக்கினார் என்று சொன்னார். He told me the Lord rescued me from a danger. ஒரு லிஃப்ட்ல அவர் போய் கொண்டிருக்கும் போது திடீரென்று மத்தியிலே லிஃப்ட் நின்று விட்டதா. இவர் தனியாக இருக்கிறார். And when he was taking a lift in a storied building, suddenly the lift stopped. உடனே இவர் ஏதோ செய்து பார்க்கிறார், ஆனால் ஒரு எந்த வழியிலும் அவருக்கு ஒரு விடுதலை இல்லை. He tried meddling with all the buttons, but it still could not make it work. போன் பண்ணி பார்க்கிறார், அதெல்லாம் செயல் இழந்து போயிட்டு. And he tried ringing up someone, but the phone wasn't working either. ஏதோ பட்டன் எல்லாம் அழுத்தி பார்க்கிறார், ஒன்றுமே இல்லை. Tried pressing all the buttons, nothing worked. கடைசியில இவர் பயந்து விட்டார், நான் இனி என்னை யார் விடுவிக்க போகிறது என்று. ஒரு மிகவும் உயரமான ஒரு இடத்துல அது நின்று விட்டார். And it was a tall building, a high-rise building, and the lift stopped somewhere in between, and he was wondering who would rescue him now. ரொம்ப நேரமாக இவர் பிரயாசப்பட்டும் பயனற்று போயிற்று. And he tried delivering himself, but it was all fruitless. கடைசியில இவருக்கு வந்தது, சரி நம்ம இயேசுவே என்று சொல்லி பார்ப்போம். And what he thought finally was, let's try calling out Jesus. இயேசுவே என்று கூப்பிட்டாரா. And he called out Jesus. லிஃப்ட் அவர் எந்த மாடிக்கு போகணுமோ அந்த மாடியில போய் நின்னுதா. And the lift finally reached exactly the story to which it had to go and reach. அவர் இதை சொல்லும்போது கண்ணீரோடு சொன்னார், அழுது கொண்டே சொன்னார். ஏனென்றால் அவர் அந்த நாளிலே அடைந்த வேதனை அவ்வளவு வேதனையாக இருந்தது. அந்த சமயத்தில் he was conveying this matter to me with tears because so intense was the pain which he experienced back then during that incident. உங்களுக்கு ஏதாவது ஒரு இடுக்கமான நெருக்கமான ஆபத்தான சூழ்நிலைகள் வரும்போது, அவமானமான சூழ்நிலைகள் வரும்போது இயேசுவே என்று மட்டும் சொல்லுங்கள். Therefore, in times of pressing situations and afflictions, when you feel that you are disgraced, it would suffice just to call out the name Jesus. இயேசு என்னும் நாமம் எல்லாவற்றையும் சந்திக்கிற ஒன்றாக இருக்கிறது. The name Jesus is that which meets every need of yours. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. அதை விசுவாசிக்கிறவர்கள் திரும்பவுமாய் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். Those who believe in that, let's once again praise God. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். நான் நேற்று சொல்லி தந்ததான கோரஸை ஒரு தடவை 2 தடவை பாடி
நம்முடைய வசனத்தை தியானிக்கும்படியா நாம் போவோமாக. And let us, before going on to meditate on the word of God, sing a couple of times the chorus that we learned கரங்கள் yesterday. குறுகி போகவில்லை, The hands of the Lord are not short, அவர் செவிகள் மந்தமாகவில்லை. neither are his ears dull of hearing. ஆமென். வேண்டுதல் அனைத்திற்கும் நிச்சயம் பதில் உண்டு. Certainly every supplication of ours will receive an answer. நாம் வேண்டிக் கொள்வதற்கும் நினைப்பதற்கும் மிகவும் அதிகமாய் அவர் கிரியை செய்வார். He will do exceeding abundantly above all that we ask or think. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. கர்த்தரின் கரங்கள் குறுகி போகவில்லை, கர்த்தரின் செவிகள் மந்தமாகவில்லை, கர்த்தரின் கரங்கள் குறுகி போகவில்லை, கர்த்தரின் செவிகள் மந்தமாகவில்லை. ஒரு முறை கூட. கர்த்தரின் கரங்கள் குறுகி போகவில்லை, கர்த்தரின் செவிகள் மந்தமாகவில்லை. வேண்டுதல் அனைத்திற்கும் நிச்சயம் அதில் உண்டு, வேண்டுதல் அனைத்திற்கும் நிச்சயம் பதில் உண்டு. நாம் வேண்டிக் கொள்வதற்கும் நினைப்பதற்கும் மிக அதிகமாய் கிரியை செய்வார். நாம் வேண்டிக் கொள்வதற்கும் நினைப்பதற்கும் மிக அதிகமாய் கிரியை செய்வார். கர்த்தரின் கரங்கள் குறுகி போகவில்லை, கர்த்தரின் செவிகள் மந்தமாகவில்லை, கர்த்தரின் கரங்கள் குறுகி போகவில்லை, கர்த்தரின் செவிகள் மந்தமாகவில்லை. வேண்டுதல் அனைத்திற்கும் நிச்சயம் பதில் உண்டு, வேண்டுதல் அனைத்திற்கும் நிச்சயம் பதில் உண்டு. நாம் வேண்டிக் கொள்வதற்கும் நினைப்பதற்கும் மிக அதிகமாய் கிரியை செய்வார். நாம் வேண்டிக் கொள்வதற்கும் நினைப்பதற்கும் மிக அதிகமாய் கிரியை செய்வார். வேண்டுதல் அனைத்திற்கும் கைதட்டி பாடுவோம். நிச்சயம் பதில் உண்டு, வேண்டுதல் அனைத்திற்கும் நிச்சயம் பதில் உண்டு. நாம் வேண்டிக் கொள்வதற்கும் நினைப்பதற்கும் மிக அதிகமாய் கிரியை செய்வார். நாம் வேண்டிக் கொள்வதற்கும் நினைப்பதற்கும் மிக அதிகமாய் கிரியை செய்வார். கர்த்தரின் கரங்கள் குறுகி போகவில்லை, கர்த்தரின் செவிகள் மந்தமாகவில்லை, கர்த்தரின் கரங்கள் குறுகி போகவில்லை, கர்த்தரின் செவிகள் மந்தமாகவில்லை. அல்லேலூயா. Hallelujah. ஆம் பிரியமானவர்களே, கர்த்தருடைய கரங்கள் குறுகி போகவில்லை. Yes, the hands of the Lord are not short.
அவருடைய செவிகள் மந்தமாகவில்லை. neither are his ears dull of hearing. அவருடைய கரங்கள் நீட்டப்பட்டதாகவே இருக்கிறது. His hands remain outstretched. அவருடைய கிரியைகளுக்கு முடிவே இல்லை. His works are without end. அவர் கிரியை செய்து கொண்டே இருக்கிறார். He is continuing to work. தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் அவர் கிரியை செய்து கொண்டே He இருக்கிறார். is working for those people who continue to call upon அவர் him. நம்முடைய ஜெபங்களுக்கு பதில் அளிக்கிறார் என்பதே நமக்கு அவர் மேல் இருக்கிற நம்பிக்கையாகும். The hope that we have on him is that he answers all our pleas and prayers. மனிதர் யாவரும் நம்மை கைவிட்டாலும் பரவாயில்லை. It doesn't matter even if all people forsake us. என் ஜெபத்தை என் வேண்டுதலை கேட்கிற இயேசு ஜீவிக்கிறார். My Jesus who answers my prayers, he is living for me. அந்த விசுவாசத்தோட எல்லாரும் கைத்தட்டி பாடுவோம். May we all with that faith once again sing clapping our hands. குறுகி போகவில்லை கர்த்தரின் செவிகள் மந்தமாகவில்லை கர்த்தரின் செவிகள் குறுகி போகவில்லை கர்த்தரின் செவிகள் மந்தமாகவில்லை தேடுதல் அனைத்துக்கும் நிச்சயம் பதில் உண்டு தேடுதல் அனைத்துக்கும் நிச்சயம் பதில் உண்டு நாம் வேண்டிக் கொள்வதற்கும் நினைப்பதற்கும் மிக அதிகமாய் கிரியை செய்வார் நாம் வேண்டிக் கொள்வதற்கும் நினைப்பதற்கும் மிக அதிகமாய் கிரியை செய்வார். ஹல்லேலூயா Hallelujah. எல்லாரும் கைத்தட்டி பாடுவோம். May we all clap our hands and sing. நாற்காலி இருக்கிறவர்கள் கூட பின்னால் இருக்கிறவர்கள் கூட எங்களோட சேர்ந்து கைத்தட்டி பாடுவோம். Those who are seated at the back and those who are seated on chairs, please join us in singing. நாம் இதை பாடும்போதே உங்களுடைய ஜெபங்களுக்கு வேண்டுதலுக்கு கர்த்தர் பதில் தருகிறார். Even as we sing this song, is the Lord going to answer all our pleas and prayers? அநேக நாட்களாக பலர் பல காரியங்களுக்காக ஆண்டவரிடத்தில் ஜெபித்துக் கொண்டே And இருக்கிறீர்கள். many people for many of your needs are praying for a long while to the Lord. கர்த்தர் பதில் தர மாட்டாரா என்று நினைக்கிறீர்கள். You are thinking whether the Lord will answer your prayers or not. நிச்சயமாய் உங்கள் ஜெபங்களுக்கு பதில் உண்டு. Certainly your prayers will be answered. ஆமென். உங்கள் குடும்ப காரியங்கள், Your family matters, உங்கள் பிள்ளைகளுடைய விஷயங்கள், your children's issues, உங்களுடைய சொந்த ஆவிக்குரிய ஜீவியத்தை பற்றிய விஷயங்கள், and the things that relate to your personal spiritual உங்களுடைய life. தொழில் சம்பந்தமான காரியங்கள், Your business matters, நீங்கள் செய்கிற ஊழியத்தை சம்பந்தப்பட்டவைகள், all your spiritual affairs. யாவற்றுக்கும் கர்த்தர் ஏற்ற சமயத்தில் பதில் தர போகிறார். The Lord is going to at the opportune moment provide an answer for you. இப்பொழுதே அந்த பதிலை நீங்கள் பெற்றுக்கொள்ள போகிறீர்கள். You're going to receive that reward, that fruit right away. எல்லாரும் எங்களோட கைத்தட்டி பாடுவோம். May we all join together and sing. வேண்டுதல் அனைத்துக்கும் நிச்சயம் பதில் உண்டு வேண்டுதல் அனைத்துக்கும் நிச்சயம் பதில் உண்டு நாம் வேண்டிக் கொள்வதற்கும் நினைப்பதற்கும் மிக அதிகமாய் கிரியை செய்வார் நாம் வேண்டிக் கொள்வதற்கும் நினைப்பதற்கும் மிக அதிகமாய் கிரியை செய்வார். வேண்டுதல் அனைத்திற்கும் நிச்சயம் பதில் உண்டு நாம் வேண்டிக் கொள்வதற்கும் நினைப்பதற்கும் மிக அதிகமாய் கிரியை செய்வார் நாம் வேண்டிக் கொள்வதற்கும் நினைப்பதற்கும் மிக அதிகமாய் கிரியை செய்வார். கர்த்தரின் கரங்கள் குறுகி போகவில்லை குறுகி போகவில்லை It does not come short. செவிகள் மந்தமாகவில்லை குறுகி போகவில்லை கர்த்தரின் செவிகள் மந்தமாகவில்லை. Hallelujah. மோசே மலையின் மேல் இருந்து அந்த யுத்தத்திலே இஸ்ரவேலர் ஜெயம் பெறும்படி மலையின் மேல் கை உயர்த்தி கொண்டிருக்கிறான். கை தளறுகிறது மோசேக்கு நன்றாக தெரிகிறது. Moses was standing atop a mount with both his hands outstretched so that Israel may gain victory, and he as time goes by he sees that his hands are slackening because he feels weak. அவனுக்கு நன்றாக தெரிகிறது, ஐயோ கை தளறுகிறதே தளறுகிறதே தூக்க முடியவில்லை என்று தெரிகிறது. He knows that he is feeling weak and his hands are slackening.
ஆனால் மறுபக்கத்திலே அவனுக்கு ஒரு விசுவாசம். But on the flip side, he has a faith. என்னுடைய இந்த கைகள் தளர்ந்து போனாலும் என் ஆண்டவருடைய கைகள் தளர்ந்து போகிறதே இல்லை. Even if my hands would be slack, my God's hands will not slacken. ஆமென். அவருடைய கைகள் உயர்த்தப்பட்டதாகவே இருக்கின்றன. Yes, God's hands would remain outstretched and lifted up. இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலிருந்து பரமேறி போகும்போது தன் கைகளை உயர்த்தி தன் சீஷர்களை ஆசீர்வதித்தார். When Jesus Christ ascended into heaven from the earth, he lifted up both his hands, stretched it out, and then blessed his disciples before he went. இன்றைக்கு இந்த கடைசி கூட்டத்திலே சொல்லுகிறேன், உயர்த்தப்பட்ட அவருடைய கரங்கள் உயர்த்தப்பட்டவைகளாகவே இருக்கிறது. I tell you all, in this last day's meeting, the Lord Jesus Christ lifted up hand remains lifted up even today. விசுவாசத்தோடு நாம் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். Let us once again praise God with faith. Praise the Lord, praise the Lord. Praise the Lord. Stotram. Praise the Lord, praise the Lord, praise the Lord, praise the Lord. Stotram. தென்றல் என்ற தலைப்பில் சில சத்தியங்களை பேச விரும்புகிறேன். I wish to speak to you about certain things that relate to the south winds. நேற்று வேத புஸ்தகத்தில் கூறப்பட்டிருக்கிற தென்றலின் சில அனுபவங்களை சொன்னேன். Last evening I shared with you certain experiences which the Bible speaks of concerning the south winds. வேதத்தில் 5 விதமான தென்றல்கள் அல்லது இந்த தென்றல் காற்றின் மூலமாய் உண்டாகிற 5 காரியங்களை பற்றி வேதத்தில் எழுதப்பட்டிருக்கின்றன. The Bible speaks of 5 types of south winds and the things that relate to that. அதிலே ஒரு சில காரியங்களை நேற்று நாம் பார்த்தோம். Of which a few things are what we considered yesterday. முதலாவது, கப்பல் யாத்திரை பண்ணுகிறவர்களுக்கு இந்த புயல் வேளையிலே பயங்கரமான சூழ்நிலை, மரணத்துக்கு உயிருக்கு ஆபத்து ஏற்படுகிற வேளையிலே கப்பல் போக முடியாத சூழ்நிலை ஏற்படும் போது, கப்பலே உடைந்து விடும்படியான சூழ்நிலை ஏற்படும் போது ஒரு தென்றல் காற்று வீசுமாம். கர்த்தர் தென்றலை அனுப்பி காரியத்தை கைக்கூடி வர பண்ணுகிறார். Firstly, when there are people who are sailing on the seas on ship are suddenly meeting up with a storm that strikes the ship, their lives are sometimes in danger. At that time, when the people plead to God, the Lord sends a south wind and rescues the people out of the danger. நம்முடைய ஜீவியம் ஒரு கப்பலுக்கு ஒப்பிடப்பட்டிருக்கிறது. Do not fear, for our life has been compared to a ship. இது ஒரு விசுவாச கப்பல், இது ஒரு வியாபார கப்பல். And this is a ship of faith and a merchant's ship. நம்முடைய தமிழ்ல ஒரு பாட்டு உண்டு, எந்த நாவாய் பொங்கும் அலை கடந்து கரை நாடி சேர துணை வருவீர். இந்த தமிழ் பாட்டுல ஒரு நல்ல அருமையாக பாஸ்டர் பாபி ஒரு அடி போட்டிருக்கிறார். And Pastor Bobby has written a song which has certain lyrics like this in the song. எந்த நாவாய் பொங்கும் அலை கடந்து கரை நாடி சேர துணை வருவீர். எந்த நாவாய் என்று சொன்னால் கப்பல். And in the ship which is storm tossed, Lord, you would continue to be with me so that I reach over to the other side of the shore. கப்பலுக்கு தமிழில் 18 வார்த்தைகள் இருக்கின்றன. And the word ship in Tamil has 18 synonyms. அம்பி, ஓடம், கலம், திமில், தொப்பம், தொல்லை, நாவாய், பகிரு, படகு, பரிசல், பாறு, புனை, மதலை, மிதவை, வங்கம், வள்ளம், இத்தனை வார்த்தைகள் தமிழில் இருக்கின்றன. அதில் ஒரு வார்த்தை தான் நாவாய். And there are 18 synonyms to this word ship in Tamil, and Pastor did speak about that. எந்த நாவாய் பொங்கும் அலை கடந்து கரை நாடி சேர துணை வருவீர். Lord, you would continue to be with me in company in the storms tossed sea in the ship, and you would help me reach over to the other shore. விசுவாச ஜீவியமாகிய கப்பல் புயலை சந்திக்கும் போது பயப்படாதிருங்கள். When our ship of faith meets with a storm, do not be afraid. கர்த்தர் தென்றலை அனுப்பி காரியத்தை கைக்கூடி வர பண்ணுகிறார். The Lord will cause the blowing of a south wind and make things prosperous. உங்களுடைய காரியங்களை அவர் கைக்கூடி வர பண்ணுகிறவர். The Lord is one who will make all your matters flourish. இரண்டாவதாக ஆகாரத்தை வர்ஷிக்க பண்ணுகிற தென்றலை பற்றி நாம் படித்தோம். And secondly, we did learn about a south wind that causes the raining of meat, of food. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு, வனாந்தரத்தில் வந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு, அத்தனை லட்சம் ஜனங்களுக்கும் இறைச்சி கொடுப்பது எப்படி சாத்தியமாகும்? And how would it be possible for one to feed hundreds and thousands of Israelites in the wilderness with flesh which they asked? அவர்களை போஷிப்பதற்கு தேவன் ஒரு அற்புதமான வழியை தெரிந்து கொண்டார். And the Lord adopted a wonderful way, a method to feed all the people. தென்றலை அனுப்பி அந்த ஆகாரத்தை வர்ஷிக்க பண்ணினாராம். The Lord caused the blowing of a south wind and caused the raining down of the food. காடைகளை வர பண்ணினார் என்று தான் வாசிக்கிறோம். We read that the Lord rained down quails. காடை சீக்கிரமாய் சிக்காதான். And quails are not easily trapped. நாம் பெங்களூர்ல நான் இருக்கும்போது இப்பொழுது இருக்கிறதான சென்டர் ஃபைத்தம் வாங்குறதுக்கு, அந்த நிலம் வாங்குறதுக்காக நாங்கள் போயிருந்தோம். And in Bangalore we were trying to purchase the piece of land in which the Center Faithum is now located. அப்பொழுது அந்த இடத்தினுடைய ஓனர் ஒரு காடையை
வேட்டையாடி வைத்திருந்தான். And at that time, the owner of the property, he had hunted down a quail and he had it with him. இது என்ன பறவை என்று கேட்டா இது காடை என்று சொன்னான். When we asked him what bird was this, he said it's a quail. அப்ப அந்த காடையை தருகிறாயா என்று கேட்டோம். And we asked him, would you give it to us? அப்ப அவர் சொன்னாரு, இந்த கொடுக்க மாட்டேன், யாருக்கும் கொடுக்க மாட்டேன், ஏனென்றால் காடை சீக்கிரம் அகப்படாது சார் அப்படின்னு சொன்னான். And he told me, well, I wouldn't part with it because quails are not birds which can easily be hunted down. பாருங்கள், சீக்கிரம் அகப்படாத காடையை கர்த்தர் அவ்வளவு அதிகமாக வர்ஷிக்க பண்ணி வனாந்தரத்திலே தன் ஜனத்தை போஷித்தார். And with quails which cannot be easily hunted down or trapped, the Lord caused the raining down of so much quails in order to feed the hundreds and thousands of people in the wilderness. அதற்கும் கூட தென்றலை அனுப்பினதாகத்தான் வாசிக்கிறோம். And for which reason the Lord caused the blowing of a south wind is what we read. ஆவியானவரின் ஒரு கிரியையை இது காண்பிக்கிறது. This speaks of one work of the Holy Spirit. பரிசுத்த ஆவியானவரின் கிரியைக்கு நாம் நம்மை ஒப்புக்கொடுக்கும்போது, when we submit ourselves to the work of the Holy Spirit, ஏற்ற நேரத்தில் அவர் நமக்கு ஆகாரம் கொடுப்பார். at the apt time he will feed us. அவர் அனைத்து மிருக ஜீவன்களையும் சமுத்திரத்தில் வாழ்கிற உயிரினங்களையும் போஷிக்கிற கர்த்தர். He is a God who feeds all the living creatures on land as well as in the sea. அந்த தென்றலாகிய பரிசுத்த ஆவியின் கிரியை உன்னையும் உன் குடும்பத்தையும் போஷிக்கும். Therefore the work of the south wind, even the Holy Spirit will feed not only you but your entire family. அது ஆகாரத்தை மட்டுமல்ல, உனக்கு வேண்டிய எல்லா நன்மைகளையும் அது தரும். Not only will it bring along with it food, but it will provide all the blessings needful for you. அது மட்டுமல்ல, வஸ்திரத்திற்கு அனல் உண்டாக்குகிற தென்றலை பற்றி யோபிலே நான் வாசித்தோம். Next we read from the book of Job, the south wind that induces warmth into the clothing. நாம் குளிர் நீங்கும்படி வஸ்திரங்களை தரித்தாலும் அந்த குளிர் நீங்க வேண்டுமென்றால் அது இயற்கையாக எப்படி நடக்கிறதாம்? கர்த்தர் அனுப்புகிற தென்றலின் மூலமாகத்தான் உஷ்ணம் உண்டாகிறதாம். For example, in order to ward off cold, we may have layers of clothing upon ourselves, but the warmth in the clothing does not come about naturally. It is only by the south wind that the Lord causes to blow upon the clothing which induces warmth. சூடான பிரதேசத்தில் இருக்கிறவங்களுக்கு அதை பற்றி தெரியாது. And people who are in cold climes, they will not understand this. ஆனால் குளிர் பிரதேசங்களில் ஜீவிக்கிறவர்களுக்கு அதை பற்றி தெரியும். But the people who live in cold regions, they will understand what I say. நேற்று நான் சொன்னேனே, அவர்கள் வஸ்திரத்துக்கு மேல் வஸ்திரம், வஸ்திரத்திற்கு மேல் வஸ்திரம் தரித்து அதற்கு மேல் ஒரு போர்வை போர்த்தி குளிரை போக்க பார்க்கிறார்கள். And people have layers of clothing upon themselves and then further wrap themselves up with a blanket. ஒரு blanket போர்த்தினாலும் கூட சூடு எப்படி உண்டாகுமாம், அனல் எப்படி உண்டாகுமாம்? கர்த்தர் தென்றலை வீச பண்ணினால் தான் அது உண்டாகிறதாம். Even if one should wrap himself with a blanket, the warmth which a person should feel inside on his body would be brought about only if the Lord should cause the blowing of a south wind. வேத புத்தகத்திலே ஒரு பக்கத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. That we read in the scripture like this. அவர் கர்த்தரை விட்டு தேவ ஜனங்கள் தூரமாய் போனபோது, when the people of God went astray from God, நீங்கள் வஸ்திரம் உடுத்தாலும் குளிர் நீங்காது என்று கர்த்தர் சொல்லுகிறார். The Lord says, even if you shall be clothed with raiment, you will not be free from the cold. அந்தம்மா உட்கார சொல்லுங்க. நீங்கள் வஸ்திரம் உடுப்பீர்கள், ஆனாலும் உங்கள் குளிர் மாறாது. You will be clothed with raiment, but you will not be free from feeling the cold. அது தேவனை விட்டு தூரமாய் போனபோது அவர்களுக்கு அனல் இல்லாமல் போய்விட்டது சரீரத்திலேயே. When they went astray from God, they lost this warmth that they felt in their bodies. தேவனை விட்டு தூரமாய் போகிறவர்களுக்கு எழுத்தின்படி அனல் கூட உண்டாகாது. Those people who go astray from God will, even literally so to speak, will not feel warmth in their body. இருதயத்திலும் அனல் இருக்காது. And that they will lack fervency in their heart as well. கர்த்தர் நாம் யாவரும் அனலுள்ள மனுஷராக இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார். The Lord desires of us that we should all be a fervent people. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. இதுவரைக்கும் நான் நேற்று சொன்னேன். And it is up to this that I covered yesterday. இன்றைக்கு கந்த பிசின் வடியும்படி இந்த தென்றல் வீசுவதாக உன்னத பாட்டின் புத்தகத்திலே வாசிக்கிறோம். And next we read in the Song of Songs that the south wind causes the flowing out of fragrant spices. கந்த பிசின்களை வடியச் செய்யும் தென்றல். South wind that causes the flowing out of fragrant spices. உன்னத பாட்டு 4ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். Song of Songs chapter 4 and verse 16. வாடையே எழும்பு, தென்றலே வா, கந்த பிசின்கள் வடிய என் தோட்டத்தில் வீசு, என் நேச தம்முடைய தோட்டத்துக்கு வந்து தமது அருமையான கனிகளை புசிப்பாராக. Awake, O north wind, and come thou south, blow upon my garden, that the spices thereof may flow out. Let my beloved come into his garden and eat his pleasant fruits. இந்த தென்றல் வீசும்போது கந்த பிசின்கள் வடிகிறது. When the south wind blows, fragrant spices they start to ooze and flow out. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. கர்த்தருடைய தோட்டத்திலே
கந்தவர்க்க செடிகள் காணப்படுகின்றன. In the garden of the Lord there are herbs of sweet spices. நாம் தான் அந்த கந்தவர்க்க செடிகள். We are the herbs of sweet spices. ஒரு இடத்திலே இவைகளெல்லாம் சந்தன மரங்கள் என்று எழுதப்பட்டிருக்கின்றன. In one place it is written referring these to the trees of line aloes or sandalwood. கர்த்தருடைய ஆலயத்தில் ஒலிவ மரங்கள் என்றும் சொல்லப்பட்டிருக்கின்றது. And it is also referred to as the olive trees in the house of God. ஒரு இடத்திலே கந்தவர்க்க செடிகளாக ஆண்டவர் நம்மை நட்டிருக்கிறார். In one sense of speaking, the Lord has planted us in his house as the trees or herbs of sweet spices. கர்த்தருடைய தோட்டத்தில் இயற்கையாகவே வாசனை வீசும்படிக்கு இந்த கந்தவர்க்க செடிகள் காணப்படுகின்றன. These herbs of sweet spices are present in the garden of the Lord so that there may be a natural fragrance about it. கந்த பிசின் என்பது கிறிஸ்துவின் சுபாவங்களை வெளிப்படுத்தி ஜீவிக்கும் ஜீவியத்தை காண்பிக்கிறார். These fragrant spices speak of revealing the character and the nature of God as we live. புதிய ஏற்பாட்டின் இந்த கிருபையின் காலத்தில் ஜீவிக்கிற ஜீவியம் நற்கந்தமான ஜீவியமாக இருக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். The Lord desires that this life that is lived during this period of grace in the New Testament time should be a life of a sweet smelling savor unto Christ. மனிதனுடைய வாழ்க்கை பாவத்தில் ஜீவிக்கும் போது பயங்கரமானதாக இருக்கும். When man's life is immersed in sin, it will be terrible to see. பாவத்தில் ஜீவிக்கிற ஒரு மனிதனை கந்தவர்க்கம் வீசுகிறவனாக அனுபவிக்கவே முடியாது. You cannot see a man who is terrible in a sinful life be fragrant and sweet smelling on the other side. ஐயோ பொல்லாத மனுஷரை பற்றி என்னென்னமோ சொல்லப்பட்டிருக்கிறது. And it is there are a lot of things that are written of concerning wicked people. ஒரு பாவம் செய்கிற மனிதனை, ஒரு பொல்லாத மனிதனை யாரும் விரும்ப மாட்டார்கள். No one will take a liking to a man who is wicked and is committing sins. ஒரு செய்யுளிலே நான் படித்தேன், கொம்புளதற்கு 5 குதிரைக்கு 10 முழம் வெம்புகரிக்கு 1000 தான் வேண்டுமே, வம்பு சரி தீங்கினர்தம் கண்ணீர் படாத தூரத்தில் நீங்குவதே நல்ல நெறி என்று ஒரு செய்யுள் படித்தேன். கொம்புள்ள மாட்டை கண்ட 5 முழம் தள்ளிப்போ. Say for example you face an ox with horns, you have to then step back a few cubits. குதிரையை கண்ட 10 முழம் தள்ளிப்போ, எட்டி உதைக்கும். You face a horse, you will have to distance yourself by 10 cubits. வெம்புகரி என்றால் வெம்புகின்ற யானை, மதம் கொண்ட யானையை கண்டால் 1000 முழம் தள்ளிப்போ நீ தப்பித்துக் கொள்வாய். And then if you come face to face with a wild elephant, you will have to run away perhaps to thousands of cubits to make good your escape. இதுக்கு 5 10 1000 போதும். ஆனால் வம்பு சரி தீங்கினது ஒரு பொல்லாத மனுஷனை பார்த்தால் அவன் கண்ணில் படாத தூரத்தில் நீங்குவதே நல்ல நெறி என்று சொல்லப்பட்டது. But if you happen to come face to face with a wicked man, it's good for you to run away out of his sight. இப்படிப்பட்ட ஒரு பொல்லாத மனிதனை கந்தவர்க்கம் வீசுகிறவனாய் மாற்றுவதுதான் இயேசு கிறிஸ்துவின் ஊழியத்தின் நோக்கம். The purpose of the ministry of the Lord Jesus Christ is to change a man with such a terrible nature to a man who has a life of a sweet smelling savor. அதற்காகத்தான் பிள்ளைகள் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவர்களாய் இருப்பது போல அவரும் மாம்சமும் இரத்தமும் உடையவராய் மாறினார். That is why as the children are partakers of flesh and blood, he himself also likewise took part of the same. பயங்கரமான பொல்லாத ஒரு மனிதனை அவர் கந்தவர்க்கம் வீசுகிற நற்கந்தமுடைய மனுஷனாக மாற்றுகிறார். A terrible and a horrible man is now changed by God to become a man who produces the sweet smelling savor unto Christ. ஒருவேளை இப்பொழுது இந்த வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களில் யாராகலும் அப்படி இருக்கலாம். Perhaps there could be some among you who may have such a life. வெளியே பார்த்தால் நல்லவர்கள் போல் இருக்கிறோம், ஆனால் வாழ்க்கையின் ரகசியத்திலே பொல்லாத காரியங்கள் உடையவர்களாக நீங்கள் ஜீவிக்கிறவர்களாக இருந்தால் கர்த்தர் உங்களை கந்தவர்க்கம் வீசுகிற நற்கந்தமான ஜீவியம் செய்கிறவர்களாய் மாற்ற முடியும் என்று இந்த கடைசி நாளிலே நாங்கள் சுவிசேஷமாய் அறிவிக்கிறோம். In our outward appearance we may seem fine, but inwardly we may be a terrible and horrible people, but we do declare to you as the words of the gospel that through the word the Lord will be able to change your former nature into a nature which is of a sweet smelling savor unto Christ. ஒரு வாலிப பையன் சாட்சி சொன்னான். There was a young boy who testified. அவன் கொலை கேஸ்ல ஜெயில்ல போய் இருந்துவிட்டு அவன் ஜெயிலில் இருந்து விடுதலையாகி வந்தான். And he was imprisoned for a murder case and then was released from prison. அவன் என்ன சொன்னான் தெரியுமா சாட்சியில? You know what he testified? அவன் எங்கிருந்து வந்தானே தெரியவில்லை, திடீர்னு வந்து அவன் சாட்சிக்கு வந்து நின்று விட்டான் மைக்கு முன்னால. We did not know where he came from. Suddenly he came up to the stage and he was standing before the microphone. நம்முடைய சபையில் உள்ள விசுவாசியும் அல்ல. And he wasn't a believer from our church either. சரி அவன் சொல்லட்டும் என்று பேசாமல் இருந்தேன். And I remained silent, allowing him to testify. அவன் சொன்னான், நான் ஜெயிலில் இருந்து விடுதலை ஆனவன். And he said, I was released from prison. ஒரு காலத்தில் ஒரு மனுஷனை கொலை செய்யாவிட்டால் எனக்கு தூக்கம் வராது. In the early days I wouldn't fall asleep if I did not slay a person and murder him. கொலை செய்யாவிட்டால் இரத்தத்தையாவது பார்க்க வேண்டும்,
அப்பொழுதுதான் நான் தூக்கம் வரும். Even if I don't murder, at least I should see some blood being spilled. It's only then that I would fall asleep. கர்த்தர் என்னை ரட்சித்தார். But today the Lord has saved me. இப்பொழுது என்னுடைய நிலவரம் என்னவென்றால், ஒரு நாள் ஒரு ஆளுக்காகலும் சுவிசேஷம் அறிவிக்காவிட்டால் எனக்கு தூக்கம் வருகிறதில்லை. But now my nature has changed. Today it is only if I at least declare the gospel to one person per day that I would fall asleep. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மட்டும்தான் மனிதனை புனிதனாகவும் புனிதனை பூரணனாகவும் மாற்றுகிறவர். It is only the Lord Jesus Christ who changes a sinful man into a saintly man and a saintly man into a perfect man. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. வேறு யாராலும் இந்த காரியம் முடியாது. It will not be possible by any other means or person. ஆகையால் கந்தப்பிசின் வடிவது என்பது எந்த பாவியாய் ஜீவிக்கிற ஒரு மனிதனும் தன் வாழ்க்கையிலே நற்கந்தம் உடையவனாய் மாறுவதை காண்பிக்கிறது. Therefore these fragrant spices flowing out speaks of regardless of whatever a man might be, that man can possibly produce sweet smelling savor unto God. நாம் கிறிஸ்தவர்களாக இருப்பதினால் பரலோகம் நமக்கு கிடைக்காது. Just because we are Christians doesn't mean heaven is reserved for us. நாம் பெந்தேகோஸ்தேக்காரர்களாக இருப்பதினால் நாம் கர்த்தருடைய வருகையிலே காணப்படுவோம் என்றும் நாம் நினைக்க வேண்டாம். Let us not tend to think that just because we are Pentecostal Christians we will be caught up on the day of the coming of the Lord. இந்த வாழ்நாள் காலத்திலே நாம் நற்கந்த உடையவர்களாய் ஜீவிப்போம் என்றால் அப்பொழுதுதான் நம்முடைய ஜீவியம் கர்த்தர் வருகைக்கு ஆயத்தமாகும். It is only when we lead a life of a sweet smelling savor unto God during this lifetime that our life will be prepared to meet the Lord when he comes. இயேசு கிறிஸ்துவினுடைய வாழ்க்கையிலே இந்த நற்கந்தம் என்று சொல்லப்பட்ட காரியங்கள் என்னென்ன என்று நான் இன்றைக்கு சொல்லுகிறேன். I'm going to speak to you today about the things that relate to the Lord Jesus Christ which have been mentioned as sweet smelling savors. இயேசு கிறிஸ்துவினுடைய ஜீவியத்திலே மூன்று காரியங்கள் நற்கந்தமாக இருந்தது என்று வாசனையாக இருந்தது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. It is said that there were three things that relate to Jesus Christ's life which was sweet smelling and fragrant. அடுத்தது அப்போஸ்தலனாகிய பவுலுடைய வாழ்க்கையில் இருந்து ஒரு காரியத்தை சொல்ல விரும்புகிறேன். Next, from Saint Paul's life I wish to speak to you about one more thing. ஆக இந்த நற்கந்தம் என்றால் என்ன என்பதை நான்கு விஷயமாக நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். Therefore I wish to speak to you about this sweet smelling savor or fragrance in these four ways. முதலாவதாக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய ஜீவியத்திலே தேவ பயம் என்பது ஒரு வாசனையாக காணப்பட்டதாம். Firstly, the fear of God in Jesus' life was a sweet fragrance. ஏசாயா 13ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம். We read in Isaiah chapter 13 and verse 3. தேவனுக்கு பயப்படுகிற பயம் அவருக்கு உகந்த வாசனையாக இருக்கும். And the fear of God would be a sweet smelling savor unto him. கர்த்தருக்கு பயப்படுதல் அவருக்கு உகந்த வாசனையாயிருக்கும். அவர் தமது கண் கண்டபடி நியாயம் தீர்க்காமல் போதும் இங்கிலீஷ். ஏசாயா 11:3. And shall make him of quick understanding in the fear of the Lord. சரியா படிங்க. And shall make him of quick understanding in the fear of the Lord. கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் அவருக்கு உகந்த வாசனை. கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் அவருக்கு உகந்த வாசனையாக இருக்கும். And the fear of the Lord shall be a sweet fragrance to God. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. இந்த உலகத்தில் அவர் வந்து மாம்சத்தில் ஜீவிக்க போகிற நாட்களை பற்றிய தீர்க்க தரிசனம். And these were prophetic words that were mentioned about him coming into this world and living in the flesh. அருமையானவர்களே, தேவ பயம் என்கிற ஒரு அனுபவம் நமக்கு நற்கந்தமாய் அல்லது கந்தப்பிசினாக காணப்படுகிறது. Beloved, the experience of the fear of God is a sweet smelling savor or a fragrant spice in our life. இந்த தேவ பயம் உனக்குள் உருவாகும்படி இந்த தென்றலை கர்த்தர் அனுப்புகிறார். கர்த்தருடைய ஆவியானவர் இப்படிப்பட்ட ஒரு தெய்வ பயத்தை உன் வாழ்க்கையில் உருவாக்குகிறார். And the Lord does bring about the formation of the fear of God in your life by causing the blowing of the south wind into you. ஒரு மனிதன் கர்த்தருக்கு பயப்படுவான் என்றால் அல்லது தேவ பயம் உடையவனாய் இருப்பான் என்றால் அவனுடைய வாழ்க்கை மிகவும் சிறந்த வாழ்க்கையாக இருக்கும். If a man happens to possess the fear of God, his life will excel in every right. தேவ பயம் ஒரு மனிதனுடைய இதயத்தில் இருந்தால் ரகசியத்திலும் அவன் ஒரு தவறு செய்ய முன் வர மாட்டான். If a man possesses the fear of God, he wouldn't even come forward to commit sins or wrongdoings in secret as also. என்னை யாரும் பார்க்கவில்லையே, என்னை யாரும் காணவில்லையே, மனிதர்கள் யாரும் பார்க்கவில்லையே என்று சொல்லி அவன் ஒரு தவறை செய்ய முன் வர மாட்டான். He will never step forward to commit any wrong or sinful thing, saying to himself that there is no one looking at me or watching me. ஐயோ, நான் இதை செய்யக்கூடாது என்று நினைப்பான். And he will say, well, I should refrain from doing this. மோசேயை பற்றி நாம் வாசிக்கிறோம். We read about Moses. மோசே என்ன செய்தான் தெரியுமா? ஒரு மனுஷனை கொலை செய்தான். You know what Moses did? He slew a man. பழைய ஏற்பாட்டிலா இருந்தாலும் புதிய ஏற்பாட்டிலா இருந்தாலும் கொலை செய்வது தேவனுடைய
மனதில் உள்ள காரியம் அல்ல. தேவன் அதற்கு விரோதமாக இருக்கிறார். Be it in the Old Testament time or in the New Testament time, murder or manslaughter is something that God found disgusting. It was not acceptable with God. 10 கற்பனைகளில் ஒன்று கொலை செய்யாதிருப்பாயாக Of the என்பது. 10 commandments of God, one was for man to not commit manslaughter. இந்த கொலை செய்யாதிருப்பாயாக என்கிற பிரமாணத்தை மோசேயினுடைய கையிலே கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய திட்டமாய் இருக்கும்போது இவன் என்ன செய்து விட்டான்? தன் கரங்களினால் ஒருவனை கொலை செய்து விட்டான். With God's plan being to give one of all these commandments into the hand of Moses, Moses on the contrary, he happened to be a manslayer and he killed a man. எப்படி அந்த தேவனுடைய மனதுக்கு விரோதமாக ஒரு மனிதனுடைய வாழ்க்கை மாறுகிறது பாருங்கள். Just see how man's life takes a change for the worse, which is contrary to God's plan concerning man. கொலை செய்யாதிருப்பாயாக என்கிற பிரமாணத்தை கொலை செய்த ஒரு மனுஷனிடத்தில் கொடுக்க முடியுமா? Will it be possible for God to give a commandment, thou shalt not kill, to a man who has actually killed someone? கர்த்தர் மோசேயை நம்பினார். And the Lord trusted Moses அரண்மனையிலிருந்து வெளியே கொண்டு வந்தார். and brought him out of the palace. ஆனால் வெளியே வரும்போது ஒரு எகிப்தியன் ஒரு இஸ்ரவேலனை அடிக்கிறான். When he walked out of the palace, he saw an Egyptian smiting an Israelite. மோசேக்கு பயங்கர கோபம் வந்தது. Moses was provoked to anger. கொலை செய்ய வேண்டும் என்றால் எவ்வளவு கோபம் வரும். Just imagine how angry a person should be if he has to commit murder. அவன் இப்படியும் அப்படியும் பார்த்தான். He looked to his sides. எப்படி பார்த்திருக்கிறான்? இப்படியும் அப்படியும் இப்படிதானே? எப்படி பார்த்தான்? அங்கும் இங்கும் பார்த்தான். வாசிங்க. யாத்ராகமம் 2:12. யாத்ராகமம் 2:12 அங்கும் இங்கும் பார்த்து ஒருவரும் இல்லை என்று அறிந்து. அப்ப எப்படி பார்த்திருக்கான்? அங்கும் இங்கும். He looked this way and that way. ஆனா நான் என்ன சொல்றேன்? இங்க பார்த்திருந்தானா நல்லா இருக்குமே. What I think is it would have been good had he looked up. சில ஆட்கள் கூட சில தவறுகள் செய்யும்போது அங்கும் இங்கும் பார்த்துக் கொள்கிறார்கள். ஆனால் இங்கே பார்த்தால் செய்ய மாட்டார்கள். Even today, people before they commit something wrong, they look this way and that way to see whether someone is watching, but they won't look up to see who is there. நீ அங்கும் இங்கும் பார்க்கும்போது எந்த கண்களும் ஒன்றை பார்க்கவில்லை. When you look this way and that way, no eyes were watching you. ஆனால் நீ வானத்தை பார்த்தால் அங்கே ஒருவர் உன்னை கவனித்துக் கொண்டிருப்பதை நீ காண்பாய். But if you look up to the heavens, you can see someone's eyes upon you. அப்பொழுது ஒரு பயம் உனக்கு உண்டாகும். Then will you be fear struck. தேவ பயம் உனக்கு வரும்போது ஐயோ நான் இதை செய்ய மாட்டேன் என்று சொல்வாய். When you're gripped by the fear of God, you will say, no, I will abstain from doing this. இயேசு இந்த உலகத்தில் மாம்சத்தில் ஜீவித்திருந்த நாட்களிலே, during the days when Jesus lived in the flesh in the world, அவருக்குள் காணப்பட்ட வாசனை என்னவென்றால் தெய்வ பயம். The fragrance that was first seen in his life was the fear of God. ஆகையால் தான் அவர் 3 காரியங்களை சொன்னார். That is why he spoke of 3 things. நான் சுயமாய் பேசவில்லை. I spoke not of my own. நான் சுயமாய் வரவில்லை. I came not of my own. நான் சுயமாய் செய்யவில்லை. I did not anything of my own. நான் சுயமாய் பேசவில்லை. I spoke not of my own. நான் சுயமாய் வரவில்லை. I came not of my own. நான் சுயமாய் செய்யவில்லை. I did nothing of my own. இது தெய்வ பயத்தின் நிமித்தம் சொன்ன வார்த்தை. And these were words which he spoke through the fear of God. தெய்வ பயம் இருந்தால் நாம் சுயமாய் பேச மாட்டோம். If we have the fear of God, we will not speak anything of our own. நாம் ஒவ்வொன்றையும் யோசித்து நிதானித்து தான் பேசுவோம். We will weigh every word and with prudence speak our words. தெய்வ பயம் இருந்தால் நாம் சுயமாய் போக மாட்டோம். ஒரு இடத்துக்கு போக முன்னாலே நான் போகலாமா, ஆண்டவரே நான் போகட்டுமா என்று கேட்டு நடத்திப்பு இருந்தால் மட்டும்தான் நீ போவாய். If we have the fear of God, we will just not set out to the place where we want to. We will first stand and then pause and then ask God whether God would actually lead us to that place, and provided we have a leading is when we will go. தேவ பயம் இல்லாவிட்டால் நீ நினைத்தவுடன் அந்த இடத்துக்கு போய் விடுவாய். But if you don't have the fear of God, as soon as you think, immediately you will go where you want to go. இயேசு சொன்னார் நான் சுயமாய் வரவில்லை. But Jesus said, I came not of my own. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. நான் சுயமாய் செய்யவில்லை. I did nothing of my own. எந்த காரியத்தையுமே அவர் பிதாவினிடத்தில் கேட்டுதான் செய்தார். Whatever he went about doing, he did it by receiving prior permission from the Father. அதுதான் அவருடைய தெய்வ பயம். That was the fear of God in him. இந்த கடைசி நாட்களிலே நம் இருதயங்களில் தெய்வ பயம் உண்டாக வேண்டும். அந்த தெய்வ பயம்தான் இந்த கந்த பிசனாகிய அந்த வாசனை நமக்குள் உண்டாக்கும். Therefore, these last days we should find the fear of God instilled in our life, and it is this fear of God that will cause the fragrance spices to flow out of us. கர்த்தருடைய ஆவியானவர் உனக்குள் இந்த அனுபவத்தை உருவாக்குகிறார். The Spirit of God, he creates this experience within you. துணிகரமான அனுபவங்கள் தெய்வ பயம் இருந்தால் நமக்குள் வராது. If we have the fear of God, we will not do anything presumptuously. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. எந்த காரியத்தையுமே நாம் பயந்து நடுங்கி
கர்த்தர் சித்தம் இருந்தால் மட்டும்தான் செய்வோம். We will fear and tremble before God, and it is only if God's will allows us that we would go about doing things. ஒருமுறை உங்களை ஒப்புக்கொடுங்கள். Just submit yourself one more time. கர்த்தாவே, அப்படிப்பட்ட ஒரு தெய்வ பயத்தை என் இதயத்தில் தாரும் என்று சொல்லுங்கள். May we ask, Lord, instill in my heart such a fear of God. நானாகவே எதையும் செய்யக்கூடாது. Lord, I should do nothing of my own. என்னுடைய வாழ்க்கை சுகந்த வாசனையாய் மாற வேண்டும். Lord, my life should be one of a sweet smelling savor. தெய்வ பயம் உமக்கு வாசனையாய் இருந்தது போல, just like how the fear of God was a sweet fragrance, எனக்கும் அது வாசனையாக மாறட்டும். so should it also become to me. கொஞ்ச நேரம் கர்த்தரை துதிப்போமாக. For a while let us praise God for this matter. உங்கள் இதயத்தின் ஆழத்தில் இருந்து ஆண்டவரை நோக்கி துதி ஸ்தோத்திரம் செலுத்துங்கள். From the bottom of your heart offer praises to the Lord. கர்த்தர் தென்றலை வீச பண்ணுகிறார். The Lord causes the blowing of the south wind. கந்த பிசின்கள் வடியும்படி செய்கிறார். He causes fragrant spices to flow out. வாழ்க்கையிலே நற்கந்தங்களாய் நம்மை மாற்றுகிறார். He makes us sweet smelling savors in our life. ஆமென் 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 ஆமென். யாக்கோபின் குடும்பத்திலே பாருங்கள், யாக்கோபின் குடும்பத்திலே ஒரு சம்பவம் நடந்தது. There was an incident that happened in the house of Jacob. தயவு செய்து தேவனுடைய பிள்ளைகள் இங்கே வந்திருக்கிற அனைவரும் இதை கவனியுங்கள். Therefore I request all the children of God who are assembled here to pay close attention. யாக்கோபினுடைய மகளுக்கு சம்பவித்தது உங்களுக்கு தெரியுமே? You know what happened to the daughter of Jacob? அவள் பாவம் செய்யக்கூடியதான சூழ்நிலை அவளுக்கு ஏற்பட்டது. And the situation was such that she fell into sin. ஆனால் அந்த சமயத்தில் யாக்கோபு ஒன்றுமே பேசவில்லை. At that time Jacob did not speak any word. இந்த சொந்த சகோதரிக்கு இப்படி ஏற்பட்டு விட்டது என்று சொல்லி போய் அவருடைய சகோதரர்கள் போய் அவர்களை பட்டயத்தால் வெட்டினார்கள். And seeing that their own sibling, their sister was affected like that, the brothers who were the sons of Jacob, they slew the person who did such a thing to her. இப்பொழுது அவங்க தகப்பன் சொல்லுகிறான், இந்த ஜனங்கள் மத்தியிலே என் வாசனையை கெடுத்துட்டீங்களே. மகள் பாவம் செய்த போது இந்த வார்த்தை வரவில்லை. And when the daughter of Jacob actually committed the sin, Jacob did not make such a confession. But when his son slew the person who did such a thing to his daughter, he said, "You have brought disrepute to me. You have tarnished my name." இந்த ஜனங்கள் மத்தியிலே என் வாசனையை கெடுத்து விட்டீர்களே என்று கேட்கிறார். And he says, "You have ruined my fragrance among this people and brought disrepute." நம்முடைய வாசனை கெடுக்கப்படாதபடி நாம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். Yes, we have to be diligent and careful not to spoil or ruin our fragrance. கொஞ்ச நேரம் கர்த்தரை துதிப்போமாக. For a while let's praise God. ஆமென். அப்படிப்பட்ட ஒரு தெய்வ பயத்தை கர்த்தர் இந்த வேளையிலே உருவாக்கு. The Lord let him create in us such a fear of God. இதயத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவரை நோக்கி துதித்துக் கொண்டே இருங்கள். From the bottom of our hearts let us continue to offer praise to God. வெறும் நாம் அறிவுக்காக மட்டும் நம்ம தேவ வசனத்தை படிக்க வேண்டாம். The Lord, let us not read the scripture only to feed our intellect. ஒரு உண்மையான தேவ பயத்தை கேளுங்கள். ஆண்டவரே, let us ask the Lord to give us the true fear of God. எனக்கு ஒரு தேவ பயத்தை தாரும் ஆண்டவரே. Lord, give me the fear of God. Hallelujah, 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 hallelujah. நற்கந்தமாய் எங்களை மாற்றும் ஆண்டவரே. எங்கள் வாசனை கெட்டு போக கூடாது கர்த்தாவே. இயேசுவே, ஹல்லேலூயா. எங்கள் வாசனை கெட்டு போக கூடாது ஆண்டவரே. அப்படி ஒரு வாழ்க்கை இந்த நாட்கள் எங்களுக்கு தாரும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. அடுத்ததாக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய ஜீவியத்திலே சுகந்த வாசனையா இருந்த ரெண்டு காரியங்களை பற்றி எபேசியர்லே படிக்கிறோம். Next we read in the epistle to the Ephesians about two things that happen to be sweet smelling savors in the life of Jesus. அவர் தன்னை சுகந்த வாசனையான காணிக்கையாகவும் பலியாகவும் தேவனுக்கு ஒப்புக் கொடுத்தார். He gave himself both an offering and a sacrifice unto God for a sweet smelling savor. அதை நான் இப்படி சொல்லுகிறேன். I would speak about that from a different perspective. அவர் தன்னுடைய வாழ்க்கையை ஒரு காணிக்கையாய் ஒப்புக் கொடுத்தார். அவர் தன் வாழ்க்கையை ஒரு பலியாய் ஒப்புக் கொடுத்தார். He gave his own life as an offering and he gave his own life as a sacrifice as well. ஆகையால் தான் தேவன் அதை சுகந்த வாசனையாய் ஏற்றுக்கொண்டார். That is why God acknowledged that as a sweet smelling savor. ஒரு மனிதனுடைய வாழ்க்கை சுகந்த வாசனையாய் மாற வேண்டும் என்றால், if a man's life should be one of a sweet smelling savor, நற்கந்தமாய் மாற வேண்டும் என்றால், if it has to become fragrant, கந்த பிசின் வடிய வேண்டும் என்றால், if fragrant spices have to ooze out, அவனுடைய வாழ்க்கை ஒரு காணிக்கையாக மாற வேண்டும். his life should first become an offering. காணிக்கை என்கிற வார்த்தைக்கும் பலி என்கிற வார்த்தைக்கும், அந்த காணிக்கைக்கும் பலிக்கும் என்ன வித்தியாசம் என்று நான் இப்பொழுது சொல்லுகிறேன். I'm going to explain to you now as to how offering differs from a sacrifice. எந்த காணிக்கையும் மனப்பூர்வமானது. An offering is wholeheartedly given. எந்த காணிக்கையும் மனப்பூர்வமாய் கொடுக்கப்படுகிறது. Every offering is voluntarily given. அதே போல எந்த பலியும்
பூரணமானது அபூர்ணமானதை பலி செலுத்த மாட்டார். At the same time, for a sacrifice, objects with imperfections are not offered. எபேசியர் 5:2 நாம் படிக்கிறோம். We read about that in Ephesians in chapter 5 and verse 2. கிறிஸ்து நமக்காக தம்மை தேவனுக்கு சுகந்த வாசனையான காணிக்கையாகவும் பலியாகவும் ஒப்பு கொடுத்து நம்மில் அன்பு கொண்டது போல நீங்களும் அன்பிலே நடந்து கொள்ளுங்கள். And walk in love as Christ also hath loved us and hath given himself for us an offering and a sacrifice to God for a sweet smelling savor. பாருங்கள், இந்த இடத்திலே இயேசு கிறிஸ்துவினுடைய ஜீவியத்தில் காணப்பட்ட அந்த சுகந்த வாசனை எது என்றால் அவரிலே காணப்பட்ட மனப்பூர்வமான அனுபவம். காணிக்கை என்பது எந்த காணிக்கையும் மனப்பூர்வமான ஒரு ஜீவியத்தை காண்பிக்கிறது. The reason why Jesus Christ's life happened to be one of a sweet smelling savor unto God was because he had this experience of voluntarily offering himself and willingly offering himself. சகோதரனே, சகோதரியே, உன்னுடைய வாழ்க்கை ஆண்டவருக்கு மனப்பூர்வமான ஒரு காணிக்கையாக இருக்கிறதா? Beloved brother and sister, is your life an offering which is voluntary and willing to the Lord? நீ எப்போதாகிலும் முறுமுறுத்திருக்கிறாயா? Have you ever murmured ever? நீ எப்போதாகிலும் எதிர்த்து பேசியிருக்கிறாயா? Have you ever resisted God? மனப்பூர்வமான ஒரு ஜீவியம் செய்கிறவர்கள் எதிர்க்கவும் மாட்டார்கள், பின்வாங்கவும் மாட்டார்கள். People who lead a life which is wholehearted and willing will not resist, neither will they draw back. முறுமுறுக்கவே மாட்டார்கள். They will never murmur. இயேசு கிறிஸ்துவினுடைய வாழ்க்கையிலே முறுமுறுப்பே இல்லை. There is no murmuring as we learn from the life of Jesus. பிதாவானவர் அவரை நடத்தின பாதைகளில் எல்லாம் அவர் மனப்பூர்வமாய் தன்னை ஒப்புக் கொடுத்தார். He wholeheartedly and cheerfully gave himself to walk in the ways in which God the Father led him. சில நாட்களுக்கு முன்பு நான் ஒரு சத்தம் கேட்டேன். A few days back I heard a voice. அப்போ கடந்த வாரம் என்று நினைக்கிறேன். I think it was last week. வானம் எனக்கு சிங்காசனம், பூமி எனக்கு பாதபடி. Heaven is my throne and the earth is my footstool. நீ இதை ஊழியக்கார கூட்டத்திலே சொல்லு என்று சொன்னார். And he told me, he urged me to speak about this in the workers meeting. நான் இதில என்ன சொல்லுகிறது? இது எல்லாருக்கும் தெரிந்ததுதானே? And I was wondering, Lord, how can I speak about this? Is it not something that everyone is aware of? எனக்கு சிங்காசனம், பூமி எனக்கு பாதபடி. Heaven is my throne and the earth is my footstool. இது நீ ஊழியக்கார கூட்டத்திலே சொல்லு. You'll have to speak about this in the workers meeting. எல்லாருக்கும் தெரிந்த காரியம் தானே? இதில என்ன சொல்லுகிறது? I was wondering how to speak about this because everyone knows about this. அப்பொழுது நான் ஊழியக்கார கூட்டத்திலே போய் இதை சொல்ல ஆரம்பித்தேன். And I began to speak about this in the workers meeting. கர்த்தர் என்ன சொன்னார் என்றால், And what the Lord said is, வானத்திலிருந்து பூமிக்கு இயேசு அனுப்பப்பட்டார். and Jesus was sent from heaven down to earth. வானத்திலிருந்து பூமிக்கு இயேசு அனுப்பப்பட்டார். Jesus was sent down to earth from heaven. வானத்திலிருந்து பூமிக்கு வருவது என்றால் எவ்வளவு ஒரு குறைந்த அனுபவம். And it is a kind of a downgrade to come from heaven to earth, isn't it? வானம் அவருக்கு மகிமையான இடம். And heaven is a glorious place. பூமி என்பது இருள், பாவம், அந்தகாரம், அக்கிரமம் எல்லாம் நிறைந்த இடம். But earth is a place of sin and gloom and darkness and iniquity and vile things. ஆனால் அப்படி அல்ல. வானத்திலிருந்து பூமிக்கு அனுப்பப்பட்ட போது தேவகுமாரனுடைய மனதில் இருந்தது என்னவாம் தெரியுமா? நான் இதுவரைக்கும் என் பிதாவின் மடியில் இருந்தேன், இப்பொழுது பாதப்படிக்கு போகிறேன். பூமி என்னுடைய பாதப்படி. And what was in the mind of the Son Jesus Christ was, well, till I was in heaven, I was in the throne of God with my Father, but now I'm going down to earth, which is the footstool of my Father. நான் அவருடைய மடியில் இருந்தேன் இதுவரைக்கும். Until now I was in his bosom. இப்பொழுது அவருடைய பாதப்படிக்கு என்னை அனுப்புகிறார். But now he is sending me to his footstool. ஆகையால் தான் உலகத்தில் 33 ஆண்டுகள் சஞ்சரித்த இயேசு இந்த பூமியை பிதாவினுடைய பாதப்படியாகவே அனுபவித்தார். That is why Jesus Christ, who sojourned in this world for 33.5 years, he experienced the earth as the footstool of his Father God. எந்த இடத்திலும் ஒரு தேவ சமூகம் இல்லாமல் அவர் காணப்பட்டதில்லை. And he was never ever without the presence of God the Father in the world. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. எந்த இடத்திலும் ஒரு தேவ சமூகத்தை அனுபவிக்காமல் அவர் விட்டதே இல்லை. He has never ever allowed he has never been without the presence of God the Father in the earth when he lived here. பிதாவானவர் அவரை அனுப்பின எல்லா இடத்திலும் அவர் மனப்பூர்வமாகவே காணப்பட்டார். Wherever God the Father sent him, he went there cheerfully, voluntarily. மனப்பூர்வமாய் செயல்பட்டார். And he did things willingly. முறுமுறுக்கவே இல்லை. He never murmured. எதிர்த்து பேசவே இல்லை. He never resisted. பின்வாங்கவே இல்லை. Neither did he draw back. நீங்கள் எதிர்த்து பேசியிருக்கிறீர்களா? Have you contradicted? முறுமுறுத்திருக்கிறீர்களா? Have you murmured? நீங்கள் பின்வாங்கி இருக்கிறீர்களா? Have you drawn back? உங்கள் ஆவியிலே நீங்கள் சோர்ந்து போயிருக்கிறீர்களா? Have you been wearied in your spirit? மனப்பூர்வமான ஒரு அனுபவம் இருந்தால் அது உண்டாகாது. If you have a willing experience, those things will not happen. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. மனப்பூர்வமான அனுபவம் தான் நம்மை நற்கந்தங்களாய் மாற்றுகிறது. It is this willing experience that changes us into a people of a sweet smelling savor. எந்த காரியத்திற்கு தேவன் நம்மை அனுப்பினாலும் அனுமதித்தாலும் மனப்பூர்வமாக அதை ஏற்றுக்கொள்வோமா? Whatever God allows or permits us, let us cheerfully acknowledge and accept it. அதுபோல
காணிக்கை மட்டுமல்ல, அவர் பலியாய் தன்னை ஒப்பு கொடுத்தாராம். Not only did he give himself as an offering, he also yielded himself as a sacrifice. பலி என்பது என்ன? What is a sacrifice? எந்த பலியும் பூரணமானது, அபூர்ணமானதை பலியாக செலுத்த மாட்டார்கள். Sacrifices should be perfect. Imperfect objects will not be sacrificed. ஆகையால் தான் பலி செலுத்தும் முன்பு ஒரு ஆசாரியன் ஒரு மிருகத்தை சோதித்து பார்ப்பான். That is why before an object is sacrificed or a beast is sacrificed, the priest would first examine the beast or the object. முழு மிருகத்தையும் சோதித்து பார்த்த பின்பு இதிலே பழுதில்லை என்று சொல்வானாம். After examining the beast, he would then declare that this beast is free of imperfections. அவனுடைய பாஷையிலே டெட்டலஸ்டாய் என்று சொல்வானாம். டெட்டலஸ்டாய் அதே வார்த்தை தான் இயேசு சிலுவையிலே உபயோகித்தார். முடிந்தது என்று சொல்கிறாரே, டெட்டலஸ்டாய் என்ற வார்த்தை, அந்த வார்த்தையினுடைய அர்த்தம், அந்த வார்த்தை சில சந்தர்ப்பங்களில் அந்த நாட்களில் உபயோகிக்கப்பட்டது. And Jesus used the same word when he was on the cross, and in certain occasions we read that in the past these words were used. டெட்டலஸ்டாய் என்ற வார்த்தை, it was that word. அந்த வார்த்தை சில இடங்களிலே அந்த நாட்களில் வழக்கத்தின்படி உபயோகிக்கிறதான வார்த்தை. And it was a word which was customarily and habitually used back in the day. முதலாவது ஒரு ஓவியனை எடுத்துக்கொள்ளுங்கள். Say for example you take a painter, ஒரு ஆர்டிஸ்ட், an artist, sorry. ஒரு ஆர்டிஸ்ட் நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள். அந்த ஆர்டிஸ்ட் ஒரு படத்தை வரைந்து அதை ஃபைனல் டச் அப் எல்லாம் பண்ணி அப்படியே பார்த்து, அந்த ஒரு ஆர்டிஸ்ட் நீங்க படம் வரைக்கும் போது பாருங்க, பின்னால் பார்ப்பாங்க. You can see an artist first, he would draw a rough sketch on the canvas, and then he will stand at a distance in one angle, and from another angle he will view it. கடைசியிலே ஃபைனல் டச் பண்ண பிறகு இனி அதிலே டச் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. அப்போ சொல்லுவானாம் டெட்டலஸ்டாய் என்று சொல்லுவானாம். And after he finishes the final sketching, he would then say tetelestai and say the work is finished. அதுக்கு பிறகு இதே வார்த்தை ஒரு வேலைக்காரன் உபயோகிக்கிற வார்த்தை. And the same word is a word that's used by a servant. ஒரு எஜமான் ஒரு வேலைக்காரனுக்கு சில காரியங்களை வேலைகளை சொன்ன பின்பு, and after a master assigns some duties to a servant, இந்த வேலைக்காரன் அந்த வேலையெல்லாம் போய் செய்து முடித்த பின்பு, after the servant has accomplished all the duties that were assigned to him, அவன் தன்னுடைய எஜமானுக்கு முன்பாக வந்து நின்று டெட்டலஸ்டாய் என்று சொல்லுவான். அதான் எல்லாம் முடித்து விட்டேன். After finishing all of his duties, he would come and present himself before his master and say tetelestai, which means to say I've finished everything. அதே வார்த்தை தான் இயேசு சொல்லி இருக்கிறார். It is the same word that Jesus has also said. அதுபோல ஆசாரியன் ஒருவனிடத்திலே ஒரு மிருகத்தை கொண்டு வரும்போது, say for example when a person brings a beast to be examined by a priest, இந்த மிருகத்தை பரிபூர்ணமாய் சோதித்து பார்த்த பின்பு, after examining the beast thoroughly, இந்த மிருகத்தில் ஒரு பழுதும் இல்லாவிட்டால் அந்த ஆசாரியன் சொல்வானாம் டெட்டலஸ்டாய், இதுல பழுது இல்லை என்று சொல்வானாம். If the priest examines the beast and finds it free of imperfections, he will finally declare it acceptable and say tetelestai. இந்த வார்த்தை தான் சிலுவையிலே உபயோகித்திருக்கிறார். It was the same word that Jesus used on the cross. நான் எல்லாவற்றையும் செய்து முடித்தேன். I have finished all things. இதிலே பழுது ஒன்றும் இல்லை. There is no imperfection in this. முடிந்தது. Everything is finished. இயேசு முடிந்தது என்று சொன்னார். Jesus said it is finished. அப்போஸ்தலனாகிய பவுல் முடித்தேன் என்று சொன்னார். Saint Paul the apostle said I have finished. நான் திரும்பவும் சொல்கிறேன். I repeat. இயேசு முடிந்தது என்று சொன்னார். Jesus said it is finished. பவுல் முடித்தேன் என்று சொன்னார். And Jesus said I have completed or finished. இந்த வார்த்தை நாமும் சொல்ல வேண்டிய வார்த்தை. This is a word that even we have to say. ஒரு சிறிய அபூர்ணம் நம்முடைய வாழ்க்கையில் இருந்தாலும் கூட நாம் முடிந்தது என்று சொல்ல முடியாது. Even if we find a small imperfection still lingering in our life, we cannot say that word. அந்த அபூர்ணத்தை நம் வாழ்க்கையிலிருந்து நீக்குவதுதான் நற்கந்தம். And it is the sweet smelling savor which sees the removal of this imperfection from our life. கிறிஸ்தவ ஜீவியம் என்பது கிறிஸ்துவின் பரிபூரணத்திற்கு நேராக செல்லுகிற ஜீவியம். A Christian life is about being directed towards the perfection of Christ. அது ஏதோ பிரார்த்தனைகள் செய்து சில காரியங்களை சாதிப்பதற்காக கிறிஸ்தவ மார்க்கம் இல்லை. Christian life is not about accomplishing certain aims or ideals or goals. கிறிஸ்தவ மார்க்கம் என்பது கிறிஸ்துவின் பூரணத்தை அடையும்படி போகிற மார்க்கம். A Christian life is about directing oneself to attain to the perfection of Jesus Christ. ஒரு பயங்கர பாவியாக இருக்கிற மனிதனை பூர்ணனாய் கர்த்தர் மாற்றுகிறார். The Lord transforms a terrible sinner into a perfect saint. நான் சொன்னேனே மனிதனை புனிதனாக்குகிறார். And I told you earlier he makes a sinner a saint. அந்த புனிதனை பூரணனாய் மாற்றுகிறார். And then transforms the saint into a perfect human. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. அப்போ நம்முடைய வாழ்க்கையில் உள்ள அபூர்ணமான பகுதிகளை
அகற்றுவதுதான் நற்கந்தம் என்று அழைக்கப்படுகிறது. Therefore, the sweet smelling savor is that which sees the removal of imperfections from our life. இந்த கடைசி கூட்டத்திலே சுவிசேஷமாய் நாங்கள் அறிவிக்கிறோம், உபதேசமாய் நாங்கள் அறிவிக்கிறோம், தேவ ஆலோசனையாக சொல்லுகிறோம். எந்த அபூரணத்தையும் நாம் கண்சாடையாய் விட்டுவிடக் கூடாது. Well, we do declare to you in this last meeting as a gospel, as doctrines and as our counsel, you should never pretend not to identify imperfections in your life. இல்ல, அதாவது அதை கண்சாடையாய் விடக்கூடாது. You should not wink at those imperfections. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. இது பரவாயில்லை, இது யாருடைய ஜீவிதத்தில் தான் இல்ல, மனுஷனா இருந்தா இது இருக்கத்தான் செய்யும். அப்படி நாம் ஒரு சிறிய குறையையும் கண்சாடையாய் விடக்கூடாது. You should never wink at your imperfections, saying that, well, these are things which are commonly prevalent in all human beings. What's so special about me? I should allow that to also find its place in me. அங்கே பரிபூரணம் இல்லை. There is no imperfection there. கர்த்தாவே என்னை பூரணனாக்கும் என்ற ஜெபம் நம்ம ஒவ்வொருடைய ஜெபத்திலும் செய்ய வேண்டும். In our prayers we should mention this important point. Lord, make me a perfect person. இது போல ஒரு பைபிள் ஸ்டடி நடந்து கொண்டிருந்தது. Once there was a Bible study like this which was held earlier. 73ஆம் வருடம் என்று நினைக்கிறேன். 72ஆம் வருடம் என்று நினைக்கிறேன். I think it was the year 1972. அப்பொழுது அந்த பைபிள் ஸ்டடியுடைய பொருள் என்ன தெரியுமா? You know what was the theme of the Bible study then? பூரணராகும்படி கடந்து போவோமாக. Let us go on to be made perfect. அதான் அந்த பைபிள் ஸ்டடியோட தலைப்பு. That is the title or the theme of the Bible study. பூரணராகும்படி கடந்து போவோமாக. Let us go on to perfection. இந்த பைபிள் ஸ்டடியை பாஸ்டர் சி ஜான் அவர்கள் 72வது வருடத்தில் என்று நினைக்கிறேன் நடத்தினார்கள். I think it was in the year 1972 when the Bible study was led by Pastor C. John. கோலார் கோல்ட்ஃபீல்ட்ஸ் என்றதான இடத்திலே. It was in the KGF. அப்பொழுது இந்த பைபிள் ஸ்டடியை கேட்கும்படி अनेक வெளி சபையில் உள்ள பாஸ்டர்மார்கள் வந்திருந்தார்கள். And in order to attend this Bible study there were many pastors from other fellowships who were there in attendance. பூரணராகும்படி கடந்து போவோமாக. Let us go on to perfection. இந்த வார்த்தையை கேட்டு ஒரு பாஸ்டர் இந்த சத்தியத்திலே ஐக்கியமானார். And listening to this truth, one pastor from another church, he then began to fellowship with us. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. நான் பூரணனாகும்படி நான் நினைக்கவில்லை, பூரணன் ஆவோம் என்று நினைக்கவில்லை, இப்பொழுது கர்த்தர் எனக்கு அந்த விசுவாசத்தை தந்திருக்கிறார் என்று சொன்னார். He told, I never believed earlier that I would ever be made perfect, but now the Lord has given me the faith that I would be made perfect. நம்முடைய வாழ்க்கையில் அனுதின ஜீவியத்தில் வருகிற சிறு சிறு அபூர்ணமான காரியங்களை பரவாயில்லை என்று நாம் நினைக்கவே கூடாது. We should never wink at the imperfections that come about in our daily life, saying that, well, it is fine, let it remain. நம்முடைய நினைவிலும் கூட, even in our thought realm, நம்முடைய நினைவிலும் கூட ஒரு தவறான நினைவு வந்து போகட்டுமே, அது பரவாயில்லை என்று நினைக்க கூடாது. We should never wink at imperfections even in our thought realm, saying that it would be fine if it remains there, it doesn't matter. கர்த்தாவே நீர் பரிபூரணராய் இருப்பது போல நான் ஒரு பலி, நானும் பரிபூர்ணமான ஒரு பலியாய் என்னை ஒப்புக்கொடுக்கிறேன். Lord, even as you are perfect, I do offer myself even as a perfect sacrifice to you. கிறிஸ்து அப்பொழுதுதான் நற்கந்தமாய் காணப்பட்டார். It is through that Christ became a sweet smelling savor. அந்த பூரணம்தான் நற்கந்தமாய் மாறியது. It is that perfection that became a sweet smelling savor. உன்னுடைய வாழ்க்கையும் ஒரு பூரணத்துக்கு நேராய் கர்த்தர் நடத்த முடியும் என்பதை நான் விசுவாசத்தோடு சொல்லுகிறேன். I do speak to you with faith that the Lord can direct even your life towards the perfection of Christ. அவர் பாவியை நீதிமானாக்குகிறவர். He is a God who transforms a sinner into a just man. ஒரு ஜெயமில்லாத மனிதனை ஜெயமுள்ளவனாய் மாற்றுகிறவர். He is the one who transforms a defeated man into a victorious man. நம்முடைய விசுவாசி ஒரு ஆள் இருந்தார். There was one of our believers. அவர் ரட்சிக்கப்படும் முன்னதாக அவருடைய தொழில் என்ன தெரியுமா? பிக் பாக்கெட் அடிக்கிறார். Before he was saved, his occupation was to pick pockets. He will silently slip in closer to the person whom he is going to make his victim, and he will pick his pocket. பிக் பாக்கெட் அடிக்கிறதுல ரொம்ப தேர்ச்சி பெற்றவர். And he excelled in the art of picking pockets. ஆனா அவர் ரட்சிக்கப்பட்டார். But he was saved later. அவர் என்ன சாட்சி சொன்னார் You தெரியுமா? know how he testified. நான் இப்பொழுது ₹1 ஒரு பைசாவிலும் கூட கர்த்தருக்கு உண்மையாய் ஜீவிக்க கர்த்தர் கிருபை செய்து வருகிறார். And today the Lord is helping me be faithful even in the matters of just earning 1 paisa or 1 rupee. ஆமென். ஒரு பிக் பாக்கெட் அடிக்கிற மனிதனை ஒரு பைசாவில் உண்மை உள்ளவனாய் மாற்றுவது கர்த்தருடைய கிரியை. It is the work of God to transform a man who was given to picking pockets now to be faithful even for a small amount of money. அதான் நற்கந்தம். That's a sweet smelling savor. அப்படி சிறிய விஷயத்திலிருந்து பெரிய காரியம் வரைக்கும் கர்த்தர் நமக்குள்ள அந்த பூரணத்தை தர முடியும் என்று நான் விசுவாசத்தோடு பேசுகிறேன். I speak to you with the faith that the Lord can give you perfection in all matters which are from small up to great. கர்த்தரால் கூடாத காரியம் இல்லை. There is nothing impossible with God. தேவனால் எல்லாம் கூடும். With God everything is possible. ஆமென். இதுவரைக்கும் நம்முடைய ஜீவியத்திலே தோல்வியாய் வந்த காரியங்களை
ஜெயமாய் மாற்ற அவரால் முடியும். He can change the things in which we faced failures hitherto into victories henceforth. இனி பாருங்க, பவுல் அப்போஸ்தலனுடைய வாழ்க்கையிலே ஒரு நற்கந்தத்தை பற்றி சொல்லுகிறார். And he also, Saint Paul also speaks about a sweet smelling savor from his own life. அவர் சொல்லுகிறார், கிறிஸ்து இயேசுவை கொண்டு எல்லா இடங்களிலும் எங்களை வெற்றி சிறக்க பண்ணி. And he says he causeth us to triumph in Christ Jesus in all places. அவருடைய அறிவின் வாசனையை வீசும்படி செய்கிறார். And maketh manifest the sweet savor of his knowledge with us in every place. இந்த இடத்திலே வாசனை என்பது என்ன? Here what is the sweet smelling savor? பவுல் அப்போஸ்தலனுக்கு எல்லா இடத்திலும் இயேசு கொடுத்த ஜெயம். It is the victory that Saint Paul was given of God in all places. எல்லா இடங்களிலும் போன இடங்களில் எல்லாம் இயேசு அவருக்கு ஜெயம் தந்திருக்கிறார். And Jesus had given Saint Paul a triumphant victory in all places where Paul went. 2 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். 2 Corinthians chapter 2 verse 14. கிறிஸ்துவுக்குள் எப்பொழுதும் எங்களை வெற்றி சிறக்க பண்ணி எல்லா இடங்களிலேயும் எங்களை கொண்டு அவரை அறிகிற அறிவின் வாசனையை வெளிப்படுத்துகிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். Now thanks be unto God, which always causeth us to triumph in Christ, and maketh manifest the savor of his knowledge by us in every place. எல்லா இடத்திலும் எங்களை வெற்றி சிறக்க பண்ணுகிறார். He maketh manifest, he makes us triumph in all places in Christ. எப்பொழுதும் எங்களை வெற்றி சிறக்க He பண்ணுகிறார். always causeth us to triumph in Christ. அவரை அறிவு, இந்த வெற்றி, இந்த ஜெயத்தின் மூலம் அவரை நான் அறிந்து கொள்கிறேன் வாழ்க்கையிலே. Through this victory I gain the knowledge of him in my life. அவரை அறிகிற அறிவின் வாசனை, The knowledge of knowing him and the savor thereof. அந்த அறிவு என்பது என்ன? What is that knowledge? அது புத்தகத்துல படித்து பைகாட் பண்ணுகிற அறிவு அல்ல. It's not the knowledge that we learn from books and make it by heart. அதுதான் அனுபவ அறிவு. That is experiential knowledge. எல்லா இடத்திலும் எங்களை, எல்லா சமயத்திலும் எங்களை வெற்றி சிறக்க பண்ணுகிற, At all times and in all places does he make us triumph in Christ Jesus. அந்த ஜெயம் எங்களுக்கு அறிவாய் மாறுகிறது. And that victory is the knowledge that we gain. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. ஒரு ஜெய ஜீவியம் உண்டு. We have a victorious life. அருமையான கிறிஸ்தவ தேவ மக்களே, Beloved people of God who are Christians, அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, beloved children of God, கிறிஸ்தவர்கள் அல்லாதவர்கள் இங்கே இடத்தில் யாராவது வந்திருந்தால் அவர்களோடும் கர்த்தர் பேசுகிறார். and even to non-Christians, if you happen to be here, the Lord does speak even to you. எப்பொழுதும் எல்லா இடத்திலும் உங்களை வெற்றி சிறக்க பண்ணுகிறவர் இயேசு. It is the Lord Jesus Christ who always causes you to triumph in all places. அந்த ஜெயம் உங்களுக்கு நற்கந்தமாய் காணப்படும். That triumph, that victory will become a sweet smelling savor to you. தோல்வி நற்கந்தமா இருக்க, துர்க்கந்தமாக இருக்கும். Defeat will not be a sweet fragrance, it will be a foul odor. ஜெயம் நற்கந்தமாக மாறும். But victory on the contrary will be a sweet savor. நான் திரும்பவும் சொல்கிறேன், I repeat, தோல்வி துர்க்கந்தமாய் மாறும். defeat will be a foul odor. ஆனால் ஜெயமோ நற்கந்தமாய் மாறும். But victory will be a fair fragrance. கர்த்தர் உனக்கு ஜெயம் தர முடியும். The Lord can grant you victory. அதை விசுவாசிக்கிறவர்கள் கொஞ்ச நேரம் நம்முடைய கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் Those of பண்ணுவோம். us who believe in that, let's clap our hands for a while and praise God. சத்தமாய் ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணி மகிமைப்படுத்துவோம். Let us praise God aloud. ஆமென். ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. ஹalleluya, 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 ஹalleluya. ஹalleluya. ஜெயம் ஜெயம் ஹalleluya. ஜெயம் ஜெயம் நமக்கே. ஜெயம் ஜெயம் ஹalleluya. ஜெயம் ஜெயம் நமக்கே. ஜெயம் ஜெயம் ஹalleluya. ஜெயம் ஜெயம் நமக்கே. ஆமென். ஜெயம் ஜெயம் ஹalleluya. ஜெயம் ஜெயம் நமக்கே. ஓ ஜெயம் ஜெயம் ஹalleluya. ஜெயம் ஜெயம் நமக்கே. ஜெயம் ஜெயம் ஹalleluya. ஜெயம் ஜெயம் நமக்கே. எல்லாரும் கை தட்டி பாடுவோம். We all clap our hands and sing. ஹalleluya. ஜெயம் ஜெயம் நமக்கே. ஜெயம் ஜெயம் ஹalleluya. ஜெயம் ஜெயம் நமக்கே. ஹalleluya. Hallelujah. இப்ப நம்ம பவனி முடிந்து வந்து ஒரு பாட்டு பாடுவோமே, ஜெயம் ஜெயம் சொல்லி அதே பாடுவோம். பவனி முடிந்து வந்து ஜெயம் ஜெயம் ஒரு பாட்டு. After we finish our processions, preceding conventions, we used to sing a ஜெயம் song. ஜெயம் ஹalleluya. ஜெயம் ஜெயம் எப்போதும். ஜெயம் ஜெயம் ஹalleluya. ஜெயம் ஜெயம் எப்போதும். இயேசுநாத நாமத்துக்கு ஜெயம் ஜெயம் எப்போதும். இயேசுநாத நாமத்துக்கு ஜெயம் ஜெயம் எப்போதும். ஓ ஜெயம் ஜெயம் ஹalleluya. ஜெயம் ஜெயம் எப்போதும். ஜெயம் ஜெயம் ஹalleluya. ஜெயம் ஜெயம் எப்போதும். இயேசுநாத நாமத்துக்கு ஜெயம் ஜெயம் எப்போதும். இயேசுநாத
11th ஸ்டாண்டர்ட்ல தோல்வி அடைந்து விட்டேன். I failed in standard 11. 11th ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது 11th ஸ்டாண்டர்ட்ல ஃபெயில் ஆயிட்டேன். When I was studying in standard 11, I failed. அப்ப எங்க வீட்ல எல்லாரும் நான் நல்ல மார்க்ஸ் வாங்கிடுவேன்னு நினைத்து எல்லாரும் எதிர்பார்த்து கொண்டிருந்தாங்க. And all my people at home, they expected me to score good marks and thinking that I would pass. தோல்வி அடைவேன் என்று நினைக்கவே இல்லை. But I never thought that I would ever fail. ஆனா நான் ரிசல்ட் பார்த்துட்டு தோல்வி அடைந்து விட்டேன். But when I saw the results, I had failed. இப்ப எப்படி வீட்டுக்கு வருவது? And how can I go home? எப்படி வீட்டுக்கு வருவது? Now, how can I go home? வீட்டுக்கு வரக்கூடிய முகமே இல்லை. I did not have the face to go home. எப்படியும் நான் வீட்டுக்கு வந்தேன். And somehow I managed to reach home. என்னை பார்த்த உடனே அது துர்க்கந்தமாகத்தான் இருந்தது. As soon as they saw me, it was like a foul odor. எங்க அப்பா கேட்டார், என்ன முகம் சரியில்லைன்னு கேட்டார். And my father asked me, what's wrong with your face? என்ன முகம் சரியில்லை? What's wrong with your face? நான் ஒண்ணுமே பேசல. I did not utter a word. பெரிய துர்க்கந்தம். There was a foul odor. அதே சமயத்துல நான் நல்ல மதிப்பெண் வாங்கி பாஸ் ஆயிருந்தால் எவ்வளவு ஒரு நற்கந்தமாக இருக்கும். On the contrary, had I passed by scoring good marks, how a wonderful fragrance it would have been. நான் மறப்பதே இல்லை அந்த சந்தர்ப்பத்தை. I never forget that incident. அந்த சந்தர்ப்பத்தில் அந்த தோல்வி என்னுடைய வாழ்க்கையில் எவ்வளவு துர்க்கந்தத்தை உண்டாக்கினது என்று நான் மறப்பதே இல்லை. I do not forget that incident as to how that failure of mine had brought a foul odor to me. ஆவிக்குரிய ஜீவியத்திலே அது எவ்வளவு பெரிது. And how more important is that in our spiritual life? தோல்வி இல்லாமல் நம்மை நடத்த அவர் வல்லவர். He is able to lead us without meeting with failures and defeats. அவருடைய நாமத்திற்கு ஜெயம். There is victory in his name. இன்னைக்கு अनेகருக்கு கர்த்தர் ஒரு தைரியத்தை தருகிறார். Today the Lord emboldens many. கிறிஸ்தவ வாழ்க்கையிலே, in our Christian life, விசுவாச வாழ்க்கையிலே, in our life of faith, நீங்கள் முன் செல்வீர்கள். You will improve and go forward. இதுவரைக்கும் உங்களுக்கு நேர்ந்த தோல்விகள் எல்லாம் இனி ஜெயமாக மாறும். All the failures which you met with in your life hitherto, henceforth will become victories. இயேசுவின் நாமத்துக்கு ஜெயம். ஒரு தடவை கூட பாடுவோம். Let us sing once more this chorus. Victory in the name of Jesus. எல்லாருக்கும் தெரிந்த வார்த்தைகள் தான். These are lyrics that everyone knows. இயேசுவின் நாமத்துக்கு ஜெயம். Victory in the name of Jesus. ஜெயம் ஜெயம் அல்லேலூயா, ஜெயம் ஜெயம் எப்போ. எல்லாரும் சேர்ந்து பாடுவோம். அல்லேலூயா ஜெயம் ஜெயம் இயேசுநாத நாமத்துக்கு ஜெயம் ஜெயம் எப்போது. இயேசுநாத நாமத்துக்கு ஜெயம் ஜெயம் எப்போது. ஓ ஜெயம் ஜெயம் அல்லேலூயா, ஜெயம் ஜெயம் எப்போது. ஜெயம் ஜெயம் அல்லேலூயா ஜெயம் ஜெயம் எப்போது. இயேசுநாத நாமத்துக்கு ஜெயம் ஜெயம் எப்போது. இயேசுநாத நாமத்துக்கு ஜெயம் ஜெயம் எப்போது. அல்லேலூயா. Hallelujah. கர்த்தர் நமக்கு ஜெயம் அவருடைய நாமத்தில் தருகிறார். The Lord in his name grants us victory. ஐந்தாவதாக, Fifthly, இனி ஒரு தென்றலை பற்றி வாசிக்கிறோம். we'll read about one more south wind. பூமியின் தோற்றத்தையும் வானத்தின் தோற்றத்தையும் அறிவிக்கும் தென்றல். A south wind that helps us to discern the face of the appearance of the sky and the earth. தென்றல் வீசும்போது பூமியின் தோற்றத்தையும் வானத்தின் தோற்றத்தையும் கணித்து விடுகிறார்கள். When the south wind blows, people are able to discern and forecast the things that relate to the sky and the earth. பூமியின் மேல் தென்றல் வீசும்போது, When the south wind blows upon the earth, ஞானிகள் அந்த தென்றலை வைத்து பூமியின் தோற்றத்தையும் வானத்தின் தோற்றத்தையும் கணித்து the விடுகிறார்கள். wise men through the blowing of the south wind are able to discern the things that relate to the sky and the earth. கர்த்தர் அவர்களை கண்டித்தார், எச்சரித்தார். And the Lord warned the people. உங்களுக்கு வானத்தின் தோற்றத்தையும் பூமியின் தோற்றத்தையும் கணிக்க தெரிகிறது. You are able to discern the things that relate to the sky and the earth. ஆனால் காலத்தை நிதானிக்க உங்களால் முடியவில்லையே. But you are not able to discern the times. லூக்கா 12ஆம் அதிகாரத்தில் இதை பற்றி We வாசிக்கிறோம். read about this in Luke's Gospel chapter 12. வானத்தின் தோற்றத்தையும் பூமியின் தோற்றத்தையும் கணிக்கிறீர்கள். You are able to decipher the things that relate to the sky and earth. ஆனால் காலத்தை நிதானிக்க உங்களால் முடியவில்லை. But you are not able to discern the times. வாசியுங்கள். Let's read. 55, 56. தென்றல் அடிக்கிறதை நீங்கள் காணும்போது உஷ்ணம் உண்டாகும் என்று சொல்லுகிறீர்கள், அந்தப்படியுமாகும். மாயக்காரரே, பூமியின் தோற்றத்தையும் வானத்தின் தோற்றத்தையும் நிதானிக்க உங்களுக்கு தெரியுமே, இந்த காலத்தையோ நிதானியாமற் போகிறதென்ன? And when ye see the south wind blow, ye say, there will be heat, and it cometh to pass. Ye hypocrites, ye can discern the face of the sky and of the earth, but how is it that ye do not discern this time? நீங்கள் வானத்தின் தோற்றத்தை நிதானிக்கிறீர்கள். You are able to discern the face of the sky. தென்றல் அடிக்கிறதை வைத்து நிதானிக்கிறீர்கள். And through the blowing of the south wind, you are able to forecast things that relate to the sky. பூமியின் தோற்றத்தையும் நிதானிக்கிறீர்கள். You are also able to forecast the things in the earth. ஆனால் காலத்தை நிதானிக்க மாட்டோம் என்கிறீர்கள். But you say you will not be able to discern the times. காலத்தை நிதானிக்கிற
அறிவு நமக்கு தேவை. We need to possess the knowledge of discerning the times. ஞானி என்பவன் காலத்தை நிதானிக்கிறான். A wise man is able to discern the times. காலத்தை நிதானிக்கிறவர்கள் தான் அவர்கள் கவனமாய் ஜீவிக்க முடியும். Only those people who discern their times can live their lives diligently. அருமையானவர்களே, Beloved, நாம் ஜீவிக்கிற இந்த காலம் கடைசி காலம். the time in which we are living now is called the last days of time. நாம் கடைசி காலத்தின் கடைசி பகுதியில் ஜீவிக்கிறோம். We are in the end period of the last days of time. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. நாம் நிதானிக்க வேண்டிய 3 காலங்களை நான் சொல்லுகிறேன். I speak to you about 3 time periods which we'll have to discern. முதலாவது, இப்பொழுது நாம் அனுக்கிரக காலத்தில் இருக்கிறோம் என்பதை நிதானிக்க வேண்டும். Firstly, we need to discern that we are in an acceptable time. இரண்டாவது, நியாயத்தீர்ப்பு தேவனுடைய வீட்டில் தொடங்கும் காலம் மிகவும் சமீபம் என்பதை நாம் நிதானிக்க வேண்டும். And nextly, we need to discern that the time has come for judgment to begin in the house of God. அது மட்டுமல்ல, வரப்போகிற சோதனையின் காலத்தை நாம் நிதானிக்க வேண்டும். And next we also have to discern the time of trial and temptation which is to come. நான் திரும்பவும் சொல்கிறேன், I repeat, நாம் காலத்தை நிதானிக்க வேண்டியவர்கள். we are a people who ought to discern the time. முதலாவது நாம் நிதானிக்க வேண்டியது, இப்பொழுது நாம் இருக்கிற காலம் இது அனுக்கிரக காலம். Firstly, we need to discern the time in which we are present right now, which is the acceptable time. அது மட்டுமல்ல, Not only that, நியாயத்தீர்ப்பு வெகு சீக்கிரமாக தேவனுடைய வீட்டில் தொடங்கும் காலம், அந்த காலத்தை நாம் நிதானிக்க வேண்டும். there is a time when judgment will soon begin in the house of God, and it is essential for us to discern that time. அதோடு சேர்ந்து வரப்போகிற பயங்கரமான ஒரு சோதனை காலம் இருக்கிறது, அதையும் நாம் நிதானிக்க வேண்டும். Following which a time of grievous trial and temptation is to soon come, and we should be a people who have to discern that as well. முதலாவது, இந்த காலத்தில் நாம் ஜீவிக்கிறோமே, இந்த காலம் அனுக்கிரக காலம் என்பதை கர்த்தர் அறிவித்திருக்கிறார். Firstly, the Lord has told us that the time in which we are living right now is the acceptable time. இது அனுக்கிரக காலம் என்றும் அழைக்கப்படுகிறது, கிருபையின் காலம் என்றும் அழைக்கப்படுகிறது. It is called both as the acceptable time and also as the period of grace. இந்த அனுக்கிரக காலத்தில் என்னென்ன நடக்கிறது தெரியுமா? You know what happens during this acceptable time? இந்த அனுக்கிரக காலத்தில் மீட்பர் இயேசுவின் கிரியை நடந்து கொண்டிருக்கிறது. During this accepted time, the works of the Redeemer Jesus Christ are seen. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் உண்டாகிற மீட்பு இந்த அனுக்கிரக காலத்தில், இந்த அனுக்கிரக காலத்தின் கிருபையின் வாசல் அடைபட்டால் மீட்பு இல்லை. The works of redemption of the Lord Jesus Christ are seen happening in the world today, but if the door of grace is drawn shut, the work of redemption will not continue anymore. அந்த மீட்பு என்பது பாவ மன்னிப்பாகிய மீட்பையும் காண்பிக்கிறது, நம்முடைய சரீர மீட்பையும் காண்பிக்கிறது. That redemption speaks both of our forgiveness of sins and also our bodily redemption. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. நாம் முதலாவது பாவ மன்னிப்பாகிய மீட்பை பெற்றுக்கொள்கிறோம். Firstly, we receive redemption, which is the forgiveness of sins. எந்த பாவத்திலிருந்தும் இந்த கிருபையின் காலத்திலே விடுதலை அடையலாம். During this period of grace, a man can find deliverance from whatever sin he might have committed. நாம் விடுதலை அடையலாம். We can be delivered. எந்த கெட்ட பழக்க வழக்கத்திலிருந்தும் உனக்கு விடுதலை அடைய இந்த அனுக்கிரக காலத்தில் முடியும். You can in this acceptable time find deliverance from whatever evil habit under which you are. இதுவே அனுக்கிரக காலம். This is the acceptable time. இங்கே ரட்சண்ய நாள். This is the day of salvation. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. காலத்தை வீணாக்காதே. Do not make a waste of this time. ஞானமற்றவர்களைப் போல் நடவாமல் ஞானம் உள்ளவர்களைப் போல் கவனமாய் நடந்து கொள்ளுங்கள். Do not walk as fools do, but walk circumspectly, redeeming this time. கர்த்தர் இந்த அனுக்கிரக காலத்தில் பாவ மன்னிப்பாகிய மீட்பை தருகிறார். During this acceptable time does the Lord grant redemption, which is the forgiveness of sins. ஏசாயா 49 அதிகாரத்தில் இன்னொரு வார்த்தை கூட சொல்லப்பட்டிருக்கிறது, அவர் நமக்கு செவி கொடுக்கிறார். We read also in the book of Isaiah in chapter 49, he lends his ears to our cry. இந்த அனுக்கிரக காலத்தில் கர்த்தர் செவி கொடுக்கிறார். The Lord hearkens to our cry during this acceptable time. ஆமென். நீ அவரிடத்தில் கேட்பது எதுவோ அதை உனக்கு தரும்படி உனக்கு அவர் செவி கொடுக்கிறார். The Lord inclines his ear to your cry regardless of whatever it is that you ask of him. அதே வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, அவர் உனக்கு உதவி செய்கிறார். In the same verse it is written, he will help you. இது கிருபையின் காலமாக இருக்கிறபடியால், because this is the period of grace, அவர் உனக்கு உதவி செய்வார். he will help you. எந்த காரியத்திலும் தேவனுடைய உதவியை உன் வாழ்க்கையில் நீ பெற்றுக்கொள்ள முடியும். You can in every affair and matter of your life receive help from God. உன்னுடைய ஆவிக்குரிய காரியமா,
அல்லது உன்னுடைய சரீர பிரகாரமான காரியமா, எந்த விஷயமானாலும் நீ அவரிடத்தில் உதவி பெற்றுக்கொள்ள முடியும். Be it spiritual needs or physical needs, whatever they may be, you can receive help from God for it. அதான் எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதத்திற்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன். I lift up mine eyes towards the hill I lift up mine eyes towards the hills from whence cometh my help. சங்கீதக்காரன் சொல்லுகிறான், எனக்கு ஒத்தாசை வருகிற பர்வதத்துக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன். The psalmist sings, I lift up mine eyes towards the hills from whence cometh my help. அவன் சொல்லுகிறான், என் கண்களை ஏறெடுக்கிறேன். I lift up mine eyes, says he. ஆபிரகாம் சொல்லுகிறான், என் கைகளை உயர்த்துகிறேன். Abraham says, I do stretch out my hands. அவர் யார்? Who is he? வானத்துக்கும் பூமிக்கும் உடையவர். He is the one who is the possessor of the heavens and the earth. El Elyon. அவர் வானத்துக்கும் பூமிக்கும் சொந்தக்காரர். He is the one who possesses the heavens and the earth. அவருக்கு நேராக என் கைகளை உயர்த்துகிறேன். I lift up my hands towards him. அவர்தான் என்னை பணக்காரனாக்கினவர். He is the one who had made me rich. அவர்தான் என்னை ஐஸ்வர்யவானாக்கினவர். He is the one who made me affluent. அவர்தான் இதுவரைக்கும் எனக்கு உதவி செய்து He வருகிறார். is the one who is hitherto helping me. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். Praise be to the holy name of the Lord. அனுக்கிரக காலத்தில் உன் வாழ்க்கையின் எந்த பகுதிக்கும் அவருடைய உதவி கிடைக்கும். During this acceptable time, regardless of whatever need is there in your life, you will certainly and for sure receive help from God. விசுவாசிக்கிறவர்கள் கரங்களை உயர்த்தி சத்தமாய் ஒரு அல்லேலூயா சொல்வோமாக. Hallelujah. அனுக்கிரக காலத்தில் அவர் உதவி செய்கிறார். He extends help during this acceptable time. அனுக்கிரக காலத்தில், இந்த கடைசி காலத்தில் அவர் பரிசுத்த ஆவியை அனுப்புகிறார். During these last days of time, during this acceptable time, does he send the Holy Spirit into our midst? யோவேல் 2 அதிகாரத்திலே நாம் படிக்கிறோம். We read in the 2nd chapter of the book of Joel. கடைசி நாட்களிலே, during the last days, மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன். I shall pour out my spirit upon all flesh. இந்த கடைசி காலத்தில், during these last days, இந்த அனுக்கிரக காலத்தில், during this acceptable time, கர்த்தர் பரிசுத்த ஆவியை ஊற்றிக்கொண்டே இருக்கிறார். The Lord is shedding abroad upon us the Holy Spirit. நீங்கள் யாராலும் பரிசுத்த ஆவியை பெறாவிட்டால் உடனடியாய் பரிசுத்த ஆவிக்காக காத்திருங்கள். If there is any among you who has not received the anointing of the Holy Spirit, wait for the Holy Spirit. ஜலத்தினாலும் ஆவியினாலும் பெறாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டான் என்று மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று இயேசு சொன்னார். Jesus said, except you are born of water and in the Spirit, verily do I say unto you that you shall in no wise enter into the kingdom of God. இது கடைசி காலம். This is the last days. இது அனுக்கிரக காலம். The acceptable time. இந்த காலத்தில் கர்த்தர் பரிசுத்த ஆவியை பொழிந்து கொண்டிருக்கிறார். It is during this time that the Lord is shedding abroad upon us the Holy Spirit. எங்க வீட்ல நான் தான் முதலாவது பரிசுத்த ஆவி பெற்றேன். It was I who received the Holy Spirit first in my family. முதலாவது இந்த பரிசுத்த ஆவியை பற்றி எனக்கு தெரியாது. I did not know anything about the Holy Spirit at first. நான் நினைத்தேன் இது இந்த பெந்தேகோஸ்துக்காரங்க அவங்களே பண்ணிக்கிறது நினைத்தேன். I thought these were things of emotion that the Pentecostalists were promoting. அதற்கு கர்த்தர் என்னோடு பேசினார், பரிசுத்த ஆவி என்று. After which the Lord spoke to me saying, no, it's not so, it's the Holy Spirit. பரிசுத்த ஆவியை நீ பரியாசம் பண்ணாதே. Do not make a mockery of the Holy Spirit. பரிசுத்த ஆவியை நீ பெற்றுக்கொள்ள வேண்டும். You should receive him rather. ஒரு நாள் சனிக்கிழமை, one Saturday, சனிக்கிழமை காத்திருப்பு கூட்டத்திலே 8:20 வரை 8:15 வரைக்கும் எனக்கு தெரியும். அதன் பிறகு என்ன நடந்ததோ தெரியவில்லை. I had some state of consciousness till about 8:15 in the evening, after which I did not know what happened to me. ஒரு பெரிய வல்லமை என் மேல் இறங்கியது. A mighty power entered into me. எலக்ட்ரிக் ஷாக் அடிக்கிறதை விட ஒரு பயங்கரமான வல்லமை. A power which was mightier than someone being electrocuted. என்னுடைய வாய் என்னை அறியாமல் பேசிக் கொண்டிருந்தது. And my mouth not knowing as to what it was uttering or speaking things. நான் ஒரு தரிசனம் கண்டேன். I saw a vision. என்னுடைய ஒரு பெரிய புத்தகம் திறக்கப்பட்டிருக்கிறது. There was a large book that was opened. இந்த பந்தல் அளவுக்கு இருக்கும் ஒரு பெரிய புத்தகம். It would be perhaps as massive as this pandal is. ஒரு மகிமையான கை அதிலே என்னுடைய பெயரை எழுதுவதை கண்டேன். I saw a glorious hand write up my name in that book. நான் அங்க இருந்த மூப்பனார் இடத்துல சொன்னேன். I told this matter to the elder brother who was there. இப்படி ஒரு தரிசனம் கண்டேன். I saw such a vision. அவர் சொன்னார், ஆட்டுக்குட்டியானவருடைய ஜீவ புத்தகத்தில் உன் பெயர் எழுதப்பட்டிருக்கு. He told me, your life is now written in the book of life of the Lamb of God. ஒரு மனுஷன் ரட்சிக்கப்படும்போது அவனுடைய பெயர் ஜீவ புத்தகத்தில் எழுதப்படுகிறது. When a man is saved, his life is written, his name is written in the book of life. பரலோகத்தில் अनेक புத்தகங்கள் உண்டு. There are many books in heaven. ஜீவ புத்தகத்தில் நாம் ரட்சிக்கப்படும்போது, மனம் திரும்பி ஞானஸ்நானம் பெறும்போது, மனம் திரும்பும்போது நம்முடைய பெயர் ஜீவ புத்தகத்தில் எழுதப்படுகிறது. When we repent and are saved, our name is written in the book of life in heaven. ஆனால் பரிசுத்த ஆவியை பெறும்போது நம்முடைய பெயர் ஆட்டுக்குட்டியானவருடைய ஜீவ புத்தகத்தில் எழுதப்படுகிறது. But when we receive the unction of the Holy Spirit, our name is written in the book of life of the Lamb of God. அப்ப ஜீவ புத்தகத்துக்கும் ஆட்டுக்குட்டியானவருடைய ஜீவ புத்தகத்துக்கும் வித்தியாசம் உண்டா? Is there a difference between the book of life and the book of life of the Lamb of God? ரொம்ப நாளாக எனக்கு இது தெரியாமலே இருந்தது, விளங்கிக் கொள்ளாமலே இருந்தது. For a long while I did not have a proper interpretation about this difference. இங்க இந்த உபதேசம் பேசுறதுனால
நானும் அதை பேசிக்கொண்டிருந்தேன். And because this doctrine was preached here in this church, even I also was talking about it. ஆனால் உண்மையிலே இந்த ரெண்டு புத்தகத்துக்கு என்ன வித்தியாசம் என்று எனக்கு தெரியவில்லை. When I did not personally understand the right difference between both these books, யாராலும் பாஸ்டர்மார் பேச மாட்டாங்களா என்று காத்துக்கொண்டே இருப்பேன். I will always be wondering whether some pastor would be clarifying that in one of his sermons. அவர்கள் நீங்கள் பரிசுத்த ஆவி பெறும்போது ஆட்டுக்குட்டியானுடைய ஜீவ புத்தகத்தில் பேர் எழுதப்படுகிறன்னு சொல்வார்கள். அடுத்த வார்த்தை என்ன சொல்ல போகிறான்னு பார்த்திருப்பேன், அடுத்து சொல்ல மாட்டாங்க. And they would say in the sermon, when you receive the unction of the Holy Spirit, your name is written in the book of life of the Lamb of God. I would wait for them to provide a better clarification, providing a comparison between both these books, but they won't speak about that. ஒரு நாள் ஆந்திராவிலே கன்வென்ஷன் போயிருந்த போது ஒரு பாஸ்டர், நம்முடைய பாஸ்டர், சீனியர் பாஸ்டர் ஒரு ஆள் இந்த வார்த்தையை பேசினார். When I attended a convention in Andhra Pradesh, there was a senior pastor of a fellowship who spoke about this truth. இந்த சப்ஜெக்ட் வரும்போதே நான் கவனித்துக் கொண்டே இருப்பேன். Whenever this truth was to be spoken about, I used to watch pay attention closely. ஆட்டுக்குட்டியானுடைய ஜீவ புத்தகம், ஆட்டுக்குட்டியானுடைய ஜீவ புத்தகம் சொன்னாலே நான் கவனித்துக் கொண்டே இருப்பேன், விளக்கம் ஏதாவது கிடைக்கிறதா என்று. And I used to wonder whether an explanation would be provided as soon as someone would say the book of life of the Lamb of God. அந்த பாஸ்டர் சொன்னார். And when he mentioned that, நாம் ரட்சிக்கப்படும்போது நம் பெயர் ஜீவ புத்தகத்தில் எழுதப்படுகிறது, நாம் பரிசுத்த ஆவி பெறும்போது நம்முடைய பெயர் ஆட்டுக்குட்டியானவருடைய ஜீவ புத்தகத்தில் எழுதப்படுகிறது. He said when we repent and are saved, our name is written in the book of life, and when we receive the unction of the Holy Spirit, our name is written in the book of life of the Lamb of God. நான் அடுத்த வார்த்தைக்காக காத்துக்கொண்டே இருக்கிறேன். I was waiting for the next word. அந்த பரிசுத்தவானுடைய வாயிலே வந்த வார்த்தை, இந்த ரெண்டு புத்தகத்திற்கும் உள்ள வித்தியாசம் என்ன தெரியுமா என்று கேட்டார். And the word that next the saint of God said in the sermon is, do you know what the difference is between both these books? நான் இதுதானே காத்துக்கொண்டே இருக்கிறேன். I was waiting all this while. அவர் சொன்னார், ஜீவ புத்தகம் என்பது ஒரு birth register, அதாவது ஒரு குழந்தை பிறக்கும்போது போய் birth registerல எழுதுறாங்க. And he said the book of life is like a birth register in which a child's name is written or recorded as soon as a child is born. ஆட்டுக்குட்டியானவருடைய ஜீவ புத்தகம் என்பது ஒரு marriage register. அதே குழந்தை வளர்ந்து கல்யாணம் பண்ணி கொடுக்கும்போது அந்த குழந்தையினுடைய அந்த கல்யாணம் பண்ணி கொடுத்தான் அந்த மணவாளனுடைய மணவாட்டியினுடைய பெயர் marriage registerல எழுதப்படுகிறது. And he said that the book of life of the Lamb of God is like a marriage register in which the same child, after growing and comes to marriageable age and to get married, her name is written there. எனக்கு இதை கேட்ட உடனே பழம் நழுவி பாலில் விழுந்து, அது நழுவி தேனில் விழுந்து, அது நழுவி வாயில் விழுந்தா எப்படி இருக்கும், அது போல இருந்தது. And to me it seemed like I was tasting the elixir of life. It was so sweet and so wonderful. ஆட்டுக்குட்டியானவருடைய ஜீவ புத்தகத்தில் என்னுடைய பெயர் எழுதப்பட்டிருக்கிறது என்ற நிச்சயமுடையவர்கள் ஒரு அல்லேலூயா சொல்லுவோமாக. அல்லேலூயா. பெரிய சந்தோஷம். Oh, it's a matter of joy. ஜீவ புத்தகத்தில் என் பெயர் எழுதப்பட்டிருக்கிறது என்று நிச்சயமுடையவர்கள் ஒரு அல்லேலூயா சொல்லுவோமாக. Hallelujah. ஆவிகள் உங்களுக்கு கீழ்ப்படிகிறதுனால் நீங்கள் சந்தோஷப்பட வேண்டாம், உங்கள் நாமங்கள் பரலோகத்தில் எழுதப்பட்டிருக்கிறபடினால் சந்தோஷப்படுங்கள். Do not be glad because the spirits are subject unto you, but rather be glad because your names are written in heaven. இந்த கடைசி காலத்தில் கர்த்தர் பரிசுத்த ஆவியை பொழிந்து கொண்டிருக்கிறார். It is during these last days of time that the Lord is shedding abroad upon us the Holy Spirit. வானத்தின் தோற்றத்தை நிதானிக்கிறீர்கள், You discern the face of the sky, பூமியின் தோற்றத்தை and நிதானிக்கிறீர்கள், also the face of the earth. ஆனால் இது கடைசி காலம் என்பதை நிதானித்து பரிசுத்த ஆவி பெறாமல் இருக்கிறீர்களே மாயக்காரரே என்று சொன்னார். And he said, "O ye hypocrites, not discerning this present time, you still not have received the anointing of the Holy Spirit." இந்த காலத்தில் கர்த்தர் கிருபையை தருகிறார். The Lord grants grace during this period. இந்த காலத்தில் ஒரு ஊழியத்தை கர்த்தர் The ஸ்தாபித்திருக்கிறார். Lord has established a ministry during this period. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். Praise be to the Lord's name. இதெல்லாம் நீங்கள் கொரிந்தியருக்கு எழுதின நிருபத்தில் வீட்டிலே போய் வாசித்துக் கொள்ளுங்கள். Firstly, you can read back at home the epistle that St. Paul wrote to the church at Corinth. இந்த காலத்தில் ஸ்தாபிக்கப்பட்டதுதான் இந்த ஊழியம். It was a ministry that was established during that period. 2 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை நாம் படிக்கும்போது, When we read from 2 Corinthians chapter 6 and verse 3, இந்த கிருபையின் காலத்தில், இந்த அனுக்கிரக காலத்தில் இந்த ஊழியத்தை நாங்கள் செய்கிறோம். during this period of grace, during this acceptable time, do we serve God in this ministry. இதுவே அனுக்கிரக காலம் என்று சொன்ன பவுல் கீழே சொல்லுகிறார், நாங்கள் இந்த ஊழியத்தை செய்து கொண்டிருக்கிறோம். St. Paul has said, this is the acceptable time, says we are continuing to do this ministry. ஆமென். இந்த கிருபையின் காலத்தில், இந்த அனுக்கிரக காலத்தில் ஒரு அப்போஸ்தல ஊழியத்தை கர்த்தர் ஸ்தாபித்திருக்கிறார். It is during this period of grace and the acceptable time that the Lord has established and founded an apostolic ministry. வாசிங்கள். இந்த ஊழியம் குற்றப்படாதபடிக்கு நாங்கள் யாதொன்றிலும் இடர்கள் உண்டாக்காமல், இதுவே அனுக்கிரக காலம். அதை படிச்சுட்டு அனுக்கிரக காலத்திலே நான் உனக்கு செவி கொடுத்து இரட்சணிய நாளிலே உனக்கு உதவி செய்தேன் என்று சொல்லி இருக்கிறாரே, இதோ இப்பொழுதே அனுக்கிரக காலம், இப்பொழுதே இரட்சணிய நாள்,
இந்த ஊழியம் குற்றப்படாதபடிக்கு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அனுக்கிரக காலத்தை சொல்லிவிட்டு இந்த ஊழியம் என்று சொல்லுகிறார். And speaking about the acceptable time, it then says this ministry. இந்த அனுக்கிரக காலத்தில், In this acceptable time, கர்த்தர் இந்த அப்போஸ்தல ஊழியத்தை the ஸ்தாபித்திருக்கிறார். Lord has established the apostolic ministry. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. ஆகையால் நாம் யாரா இருந்தாலும் Therefore, whoever we are, அப்போஸ்தலருடைய உபதேசத்திலும், in the apostolic doctrines, அந்யோன்யத்திலும், in fellowship, அப்பம் பிட்குதலிலும், in the breaking of bread, ஜெபம் பண்ணுதலிலும் and prayer, உறுதியாய் தரித்திருக்க வேண்டும். we should continue steadfastly. அதுதான் நம்முடைய ஜீவியம் வளர்ச்சி அடைய, பூரணமடைய உதவியாக இருக்கும். That is what will help in the edification and the perfection of our life. நாம் அறிய வேண்டிய காலம் இது, கடைசி காலம் இது, அனுக்கிரக காலம். What we have to discern and understand is that this is the last days of time, the acceptable time. அடுத்ததாக நாம் நிதானிக்க வேண்டிய காலம் எது தெரியுமா? You know what is the next time that we have to discern? நியாய தீர்ப்பு தேவனுடைய வீட்டில் தொடங்கும் காலமாக இருக்கிறது. It is the time when judgment must first begin in the house of God. இந்த நியாய தீர்ப்பு என்பது என்ன? What is this judgment? தேவனுடைய வீட்டில் தொடங்குகிற நியாய தீர்ப்பு என்பது என்ன? What is this when we say judgment which happens in the house of God? தேவனுடைய வீட்டில் தொடங்குகிற நியாய தீர்ப்பு என்று சொல்லப்பட்டிருக்கிறது என்ன தெரியுமா? You know what this means when we say judgment must begin in the house of God? திடீரென்று கர்த்தருடைய வருகை இருக்கும். Suddenly the Lord's coming will happen. அதிலே ஒரு கூட்டத்தினர் எடுத்துக் கொள்ளப்படுவார்கள், ஒரு கூட்டத்தினர் கைவிடப்படுவார்கள். இதுதான் சபையிலே நடக்க போகிற ஒரு பெரிய நியாய தீர்ப்பு. During which one group of people will be raptured and another group will be left behind. This is the judgment that will befall the church of God. திடீரென்று ஒரு கூட்டம் ஜனங்கள் எடுத்துக் கொள்ளப்படுவார்கள். Suddenly a group of people will be raptured. அதற்கு தான் rapture என்று சொல்லப்படுகிறது. That is what is called rapture in English. rapture என்கிற வார்த்தை ஆங்கில வேதாகமத்தில் இல்லை. The word rapture is not mentioned in the English Bible. இது லத்தீன் வார்த்தையாகிய ராஃபியோ என்கிற வார்த்தையிலிருந்து உண்டானது. It has been derived from Latin, in which it is mentioned as raphio. அதனுடைய அர்த்தம், அதற்கு மூன்று அர்த்தங்கள் உண்டு. And it has three meanings attached to it. முதலாவது அர்த்தம் suddenly being carried away. திடீரென்று எடுத்துக் கொள்ளப்படுவது. The first meaning is to be suddenly carried away. இரண்டாவது ஒரு அர்த்தம் இருக்கிறது. There is a second meaning. To transport from one place to another. ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்திற்கு போவது. To be transported from one place to another place. இன்னொரு அர்த்தம் இருக்கிறது. And there's another meaning too. Lifting up. To be lifted up. உயரத்து எடுத்துக் கொள்ளப்படுவது. To be lifted up on high. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. இது இந்த காலத்தில் அது சம்பவிக்க போகிறது என்பதை நாம் நிதானித்து அறிய வேண்டும். We should discern and come to an understanding that these are things which are to happen during this time. Rapture என்கிற அந்த அனுபவம் இந்த காலத்தில் சம்பவிக்க போகிறது என்பதை நிதானித்து அறிய வேண்டும். We should discern and understand that the experience of the rapture is to happen during this time. நாம் ஜீவிக்கிற இந்த காலம் கடைசி காலம். The time in which we are living now is the last days of time. உலகெங்கும் சுவிசேஷம் பிரசங்கிக்கப்பட்டு வருகிறது. All over the world the gospel is preached. AD 52 ஆண்டு சுவிசேஷம் இந்தியாவுக்கு வந்தது. In the year 52 AD the gospel reached the shores of India. AD 52 ஆண்டு இந்தியாவுக்கு சுவிசேஷம் வந்தது. In the year 52 AD the gospel touched the shores of India. மேற்கத்திய நாடுகளுக்கு சுவிசேஷம் போகும் முன்னதாக 100 ஆண்டுகளுக்கு முன்பாக இந்தியாவுக்கு சுவிசேஷம் வந்திருக்கிறது. Even 100 years before the gospel went to the shores in the western countries, the gospel had reached the shores of India. இயேசு கிறிஸ்துவோடு நடந்த சீஷனே இந்தியாவில் கால் வைத்திருக்கிறார். Even one of the disciples who walked during his lifetime had set foot in India. இது கடைசி காலம். This is the last days of time. கர்த்தர் உபதேசத்தை வசனத்தை ஸ்தாபித்துக் கொண்டிருக்கிறார். The Lord is establishing his word and his doctrine. இதில் அவருடைய நோக்கம் என்னவென்றால் நாம் அவருடைய வருகைக்காக ஆயத்தமாக்கப்பட வேண்டும் என்பது. His prime and primary goal is that somehow we need to be prepared against the day of his coming. கர்த்தருடைய வருகையிலே என்ன நடக்கும் தெரியுமா? You know what will happen during the day of his coming? ஒரு கூட்டத்தினர் எடுத்துக் கொள்ளப்படுவார்கள். One group of people will be taken up. திடீரென்று காணப்படாமல் போவார். Suddenly they will vanish out of sight. இப்பொழுது கர்த்தருடைய வருகை இருந்தால், if the Lord's coming happens today, இதிலே ஒரு கூட்டம் ஜனங்கள் எடுத்துக் கொள்ளப்படுவார். one group of people from among us will be raptured. யார் ஆயத்தமா இருந்ததோ அவர்கள் எடுத்துக் கொள்ளப்படுவார். All of those who are prepared will be raptured. மற்றவர்கள் கைவிடப்படுவார்கள். The rest will all be left behind. உலகத்தாருக்கு இது கர்த்தர் வருகை என்று தெரியாது. The worldly people will not understand that it is the Lord's coming. அடுத்த நாள் பேப்பர்ல வரும். And it will be published in the news on the next day. இன்ன இடத்தில் இத்தனை பேரை காணவில்லை. In such a place so many people are not to be found. இன்ன இடத்தில் இத்தனை பேரை காணவில்லை. In this place so many people are not to be found. Missing. They are missing. Kidnapping.
They have been kidnapped. ஓ, இங்க யார் கிட்னாப் பண்ணி போறது? And who is kidnapped? Who has been kidnapped? கர்த்தர் வந்து அவருடைய ஜனத்தை சேர்த்து The கொண்டார். Lord has come and received his people unto himself. ஆனால் உலகத்துக்கு இது மறைபொருள். But it is a mystery to the world. ஆனால் ஒரு கூட்டம் ஜனங்களுக்கு தெரியும் கர்த்தர் வந்து விட்டார். But to one group of people, they would know that the Lord has come. ஐயோ, இருதயத்தின் வேதனை தாங்க முடியாது. And they would say, woe unto me, I don't bear the pain of my heart. இருதயத்தின் வேதனை தாங்க முடியாது. I cannot bear the pain of my heart. இருதயத்தின் வேதனை தாங்க முடியாது. They can't bear the pain of their heart. ஒரு சகோதரன் இப்படி சம்பவித்து வந்து சொன்னார். And a brother said like this. அவர் என்னமோ கர்த்தர் வந்தது போல ஒரு சொப்பனம் பார்த்திருக்கிறார். He had dreamt seeing as if the Lord has come. திடீர்னு விழித்தால் அவர் கர்த்தர் வந்து விட்டார் என்று நினைத்தார். And he suddenly woke up and thought that the Lord has come. சொப்பனத்திலே கர்த்தர் வந்து விட்டார். In his dream he saw that the Lord has come. அவர் உண்மையாகவே கர்த்தர் வந்து விட்டார் என்று நினைத்தார். But he thought that the Lord has really come. அவர் எழும்பி உட்கார்ந்து அழுகிறார். And he sat up and began to weep. மனைவி கேட்கிறார்கள், என்ன என்ன ஏன் அழுகிறீர்கள்? And his wife was asking him, why are you weeping? நாம் கைவிடப்பட்டு விட்டோம், நாம் கைவிடப்பட்டு விட்டோம். We have been left behind. We have been left behind. இயேசு வந்து விட்டார். The Lord has come. இந்த மனைவிக்கு என்ன செய்ய வேண்டும் என்று தெரியவில்லை. And his wife was befuddled. She did not know what to say. அவர் அழுகிறார். And she was weeping too. பெரிய புலம்பலாக புலம்புகிறார். And there was a big lament. இப்பொழுது அவர் சொல்கிறார், நாம் பெய்தோம் போய் பார்ப்போம். And they say, let's go to the faith home and see. நாம் பெய்தோம் போய் பார்ப்போம். Let's go to the faith home. பெய்தோம்ல நேரா வந்தார்கள். They came right to the faith home. நேரா பிரதரை பாஸ்டரை பார்க்க வந்தார்கள். They came there to see the pastor. பாஸ்டர் அங்க ரூம்ல இல்ல. And the pastor was not in the room. பாஸ்டர் குளிச்சிட்டு இருக்கிறார். And the pastor was having his bath. இவர்கள் வந்து பார்த்த உடனே பாஸ்டர் இல்லை. When they came and saw inside his room, the pastor was not there. ஐயோ, அவர் ஒரு பைத்தியக்காரர் போல மாறி விட்டார். And they became crazy people. சிஸ்டர்ஸ் இருக்காங்களா பார்க்கலாம். And they thought, let's go and see whether the sisters are there. சிஸ்டர்ஸ் போய் கூப்பிட்டாங்க. And they called out, oh sisters, are you there? ரெண்டு சிஸ்டர்ஸ் ஓடி வந்தாங்க. Two sisters came running. அப்பொழுது அவர் சொன்னார், சிஸ்டர்ஸ், நாம் கைவிடப்பட்டு விட்டோம். And they told the sisters, we have been left behind. சிஸ்டர்ஸ்க்கு என்ன சொல்லணும்னு தெரியல, வெட்கமா இருக்குது, என்ன சொல்ல வேண்டும் என்று தெரியல. And the sisters were ashamed. They did not know what to reply to them. கர்த்தர் வந்து விட்டார். The Lord has come. பாருங்கள், கடைசியில் அவரை கர்த்தர் இன்னும் வரவில்லை என்று சொல்லி சமாதானப்படுத்த எவ்வளவோ முயற்சிகள் எடுத்தாங்க. Finally they took a lot of effort to pacify the person, to explain to him that the Lord has not really come. ஒரு சொப்பனம் பார்த்தே இப்படி என்றால் உண்மையாகவே கர்த்தர் வந்து விட்டால் நாம் கைவிடப்பட்டால் நம்முடைய நிலவரம் எப்படி இருக்கும்? We have so much pain on seeing just a dream or a vision like that. If that incident really happens and if we are left behind, how grievous the pain would be. அதுதான் சபைக்கு நியாயத்தீர்ப்பு. That is judgment to the church. நியாயத்தீர்ப்பு, தேவனுடைய நியாயத்தீர்ப்பு சபையில் தொடங்கும் காலமாக இருக்கிறது. It is the time when judgment but first begin in the house of God. இப்ப ஏதோ ஒன்று ரெண்டு நியாயத்தீர்ப்புகள், ஒரு சில கஷ்டங்கள் வருகிறது, சிலர் தண்டனைகள் சிலருக்கு வருது, அதல்ல, அதை பற்றி அல்ல. It's not about small judgments and difficulties and punishments which we see given in the church today. கர்த்தருடைய வருகையில் கைவிடப்படுகிற நியாயத்தீர்ப்பு சபையில் தான் தொடங்கும். For one to be left behind in the rapture is a kind of judgment which will first begin in the house of God. ஆகையால் காலத்தை நீங்கள் நிதானிக்கிறவர்களாக இருங்கள். Therefore be a people who discern the time. இதுவே அனுக்கிரக காலம். This is the acceptable time. கர்த்தர் ஒரு தென்றலை வீச பண்ணுகிறார். The Lord causes the blowing of a south wind. இந்த பூமியிலே வீசுகிற தென்றல், it's the south wind that blows on the earth. பூமியின் தோற்றத்தையும் வானத்தின் தோற்றத்தையும் அறிவிக்கிறது. It portends the appearance of the sky and the earth. ஆனால் கர்த்தர் நம்முடைய சபைக்குள் வீசுகிற தென்றல், but the south wind that the Lord causes to blow inside the church, நம் இருதயத்தில் வீசுகிற தென்றல், the wind that enters into our heart, பூமியின் தோற்றத்தை மட்டுமல்ல, not only the things of the earth, வானத்தின் தோற்றத்தை மட்டுமல்ல, not only the things of heaven, வரப்போகிற காரியங்களை நமக்கு அறிவிக்கிறது. it will also warn us of things which are to come in the future. தேவனுடைய மறைபொருள்களை அறிவிக்கிறது. it declares to us the mysteries of God. இது கடைசி காலம். It's the last days of time. கர்த்தாவே, உம்முடைய வருகையில் நான் கைவிடப்பட்டு போக கூடாது. Lord, I should not be left behind in your coming. என்னை முற்றுமாய் உமக்கு ஒப்புக்கொடுக்கிறேன். Lord, I totally surrender myself to you. எப்படி உம்முடைய வருகையில் நான் கைவிடப்படக்கூடாது. Somehow I should not be left behind in your coming. உம்முடைய கண்களை மூடி ஒரு சிறு விண்ணப்பம் பண்ணுங்கள். Let us close our eyes and make a small petition to God. கர்த்தர் ஒரு அபிஷேகத்தை உங்களுக்கு தருகிறார். The Lord gives you an anointing. அடுத்த கெல்லிஸ் வேதபாவத்திலே நாம் இருப்போமோ தெரியாது. We do not know whether we will see another Kelly's Bible study or not. இதுதான் கடைசி சந்தர்ப்பம் என்று நினைத்துக் கொள்ளுங்கள். Think to yourself that this is the last opportunity that's given. நம்முடைய மரணமானாலும் கர்த்தரின் வருகையானாலும், be it our death or be it the coming of the Lord, நாம் அவருடைய வருகையிலே காணப்பட வேண்டும். we should be found in his coming. ஆமென். அதை பற்றி நல்ல நிதானத்தை கர்த்தர் நமக்கு தருகிறார். The Lord gives us proper judgment concerning that. வருகையின் நம்பிக்கை, the hope of his coming. நான் இன்றைக்கு மரித்தாலும் கர்த்தர் வந்தால் நான் அவரோடு
காணப்படுவேன் என்கிற நம்பிக்கை. The hope that even if I happen to die today, I will, or if the Lord should come today, I shall be found together with him. உங்களுடைய கண்களை மூடி ஒரு சிறு ஜெபம் செய்யுங்கள். Let us close our eyes and make a short prayer. கர்த்தாவே, நான் கைவிடப்பட்டு போக கூடாது. Lord, I should not be left behind. நான் கைவிடப்பட்டு போக I கூடாது. should not be left behind. கிருபை எனக்கு தாரும். Grant me your grace. எனக்கு அபிஷேகம் தாரும். Give me the anointing. என்னை பரிசுத்தப்படுத்தும். Sanctify me. என் தோல்விகளை ஜெயமாக்கும். Change my defeats into victories. நானும் என்னுடைய குடும்பமும் கர்த்தர் வருகையிலே காணப்பட வேண்டும். My family and I should be found in your coming, O Lord. பாஸ்டர் டியோ அடிக்கடி சொல்லுவார். Pastor T. Thomas used to say very often, கர்த்தர் வரும்போது when the Lord shall come, ஃபெய்த்தமெல்லாம் காலியாக வேண்டும். all faith homes should be empty. ஆமென். எல்லா ஊழியக்காரர்களும் கர்த்தருடைய வருகையில் எடுத்துக்கொள்ளப்பட All வேண்டும். servants of God should be raptured in his coming. கர்த்தர் வரும்போது When the Lord shall come, உன்னுடைய குடும்பம் முழுவதும் எடுத்துக்கொள்ளப்பட your வேண்டும். whole family should be raptured. கர்த்தரிடத்தில் சொல்லி என்னுடைய குடும்பத்தில் ஒரு ஆளாகலும் கைவிடப்பட்டு போக கூடாது. Tell the Lord, Lord, not one member in my family should be left behind. மாயக்காரராகிய வேதபாரகரே, பரிசேயரே, Oh hypocrites, scribes and Pharisees, காலத்தை நீங்கள் உணர்கிறதில்லையே. you do not discern the times. நீங்கள் வானத்தை தோற்றத்தை You உணர்கிறீர்களே. discern the face of the sky and the earth. காலத்தை உணர்ந்தால் எவ்வளவு நலமாக But இருக்கும். how good it would be if you discern the time. ஐயோ, நான் கடைசி நாட்களில் ஜீவிக்கிறேன். Yes, I'm living in the last days of time. கிருபையின் வாசல் மூட போகிறது. The door of grace is to be drawn shut. என்னை ஒப்புக்கிறேன் என்று சொல்லுங்கள். Say, Lord, I surrender myself. ஒரு நிமிஷம், For a minute. ஒரு பெரிய அபிஷேகம் நம்முடைய மத்தியில் இறங்க A போகிறது. mighty anointing is to fall upon us. நீங்கள் இருக்கிற இடத்தில் இருந்து கொண்டே, கர்த்தாவே, நான் கைவிடப்பட்டு போக கூடாது, என்னுடைய தோல்வியை ஜெயமாக்கும், என்னுடைய வாழ்க்கையிலே என்னுடைய குடும்பத்திலே குறைவை நிறைவாக்கும், நீங்க சொல்லிக்கொண்டே இருங்க. உங்களை அறியாமல் ஒரு அபிஷேகம் உங்கள் மேல் இறங்குவதை நீங்கள் காண்பீர்கள். From wherever you are, you should tell the Lord not to leave you behind in his coming and change all your failures to victories, and without you knowing, the Lord will bring a mighty anointing to fall upon you. ஒரு பெரிய வல்லமை நம்மை தொட போகிறது. A mighty power is going to touch us. கர்த்தாவே, நான் கைவிடப்பட்டு போக கூடாது. Lord, I should not be left behind. நானும் என்னுடைய குடும்பமும் உம்முடைய வருகைக்காக ஆயத்தமாகட்டும். May I and my family be prepared for your coming. சொல்லுங்கள், அந்த வார்த்தையை சொல்லுங்கள். Let's say this. ஆவே, ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஆமென். பெரிய வல்லமையினால் நிரப்பும் ஆண்டவரே, நம்பிக்கையினால் நிரப்பும் ஆண்டவரே. நீ இந்த கூட்டத்திற்கு வரும்போது, When you came to this meeting, இந்த கூட்டத்திற்கு நீ வரும்போது, when you came to this meeting, நீ அதைரியத்தோடு வந்தாய். you came with the discouragement. ஆனால் இப்பொழுது கர்த்தர் உன்னை நம்பிக்கையோடு But அனுப்புகிறார். now is the Lord sending you back with hope. கிறிஸ்து என் ஜீவன், மரணமாதாயம், ஜெயம் தரும் தேவனே, என்றென்றும் ஸ்தோத்திரம். கிறிஸ்து என் ஜீவன், மரணமாதாயம், ஜெயம் தரும் தேவனே, என்றென்றும் ஸ்தோத்திரம். மணவாளனேவும் முகம் காணும் நாளில் ஆயின்மை இன்பமே, மகா பேரின்பமே. மணவாளனேவும் முகம் காணும் நாளில் ஆயின்மை இன்பமே, மகா பேரின்பமே. தேவனே, உம்மை நம்பினோ மாண்டதில்லை. தேவனே, உம்மை நம்பினோ மாண்டதில்லை. உன் வழிகள் ஆராய்ந்து முடியாத. எல்லாரும் கை தட்டி பாருவோம். We all join by clapping and singing. உன் வழிகள் ஆராய்ந்து முடியாதவை, உன் வார்த்தைகள் ஜீவனும் பலனானவை. தேவனே, உம்மை நம்பினோ மாண்டதில்லை. கிறிஸ்து என் ஜீவன், மரணமாகாயம், ஜெயம் தரும் தேவனே, என்றென்றும் ஸ்தோத்திரம். கிறிஸ்து என் ஜீவன், மரணமாகாயம், ஜெயம் தரும் தேவனே, என்றென்றும் ஸ்தோத்திரம். மணவாளனேவும் முகம் காண நாளில் ஆயின்மை இன்பமே, மகா பேரின்பமே. மணவாளனேவும் முகம் காண இன்பமே, மகா பேரின்பமே. கிறிஸ்து என் ஜீவன், மரணமாதாயம், ஜெயம் தரும் தேவனே, என்றென்றும் ஸ்தோத்திரம். கிறிஸ்து என் ஜீவன், மரணமாதாயம், ஜெயம் தரும் தேவனே, என்றென்றும் ஸ்தோத்திரம். மணவாளனேவும் முகம் காணும் நாளில் ஆயின்மை இன்பமே, மகா பேரின்பமே. மணவாளனேவும் முகம்
நாளில் ஆயனை